கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கைகள் எல்லாம் சத்தியமுள்ளவாய் இருக்கிறது. அவர் நீதியில் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. ஆமென். Rejoice in the Lord, O ye righteous, for praise is comely for the upright. Praise the Lord with harps, sing unto him with the psaltery and an instrument of 10 strings. Sing unto him a new song, play skillfully with a loud noise. For the word of the Lord is right, and all his works are done in truth. He loveth righteousness and judgment. The earth is full of his goodness of the Lord. Amen. ஆமென். ஆமென். நாங்கள் இப்போ கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். வேதத்தில் சொன்ன பிரகாரம் வீணையோடும் எல்லா மியூசிக்களோடும் அவரை ஆராதிக்கும்படியாக தான் கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா நாங்கள் இந்த நாளிலும் கூட ஒரு இந்த முதலாவதாக இந்த ஏரியாவுக்கு நாங்கள் கிண்டன் ஏரியாவுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கரோ பகுதியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். அநேகர் இன்றைக்கு இந்த தேசங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் பாவத்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு விடுதலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு விடுதலை வேணும். இவர்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும் வேண்டாம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மனம் இறங்க வேணும். அவர் ஏற்கனவே எல்லாரும் மேலும் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை உணராமல் அநேகர் இருக்கிறார்கள். நாங்கள் ஜெபிப்போம். இந்த நாட்களில் இந்த ஏரியாவில் உள்ள ஜனங்கள் கர்த்தரை அறியணும். மெய்யான தேவனை அறியணும். வேதம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலை ஆக்கினா மெய்யாகவே விடுதலை உண்டு. நாங்கள் ஜெபிப்போம். இந்த வேளையிலும் இந்த ஏரியாவிலுள்ள ஜனங்களை ஆண்டவர் தொடும்படியாக, இவருடைய கண்களை திறக்கும்படியாக, இவர்களை இருக்கிற பாவ கட்டுகளில் விடுதலை ஆகும்படியாக கடைசி காலம் என்று சொல்லுகிறோம். நாங்கள் இவர்களை ஆயத்தப்படுத்த ஆதாயப்படுத்த ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். நாங்கள் இந்த வேளையில் ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கெண்டன் பகுதிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கரோ பகுதிக்காக, விம்பிளி பகுதிக்காக ஜெபிக்கிறோம். அநேகர் ஆண்டவரே அறியாமல் இருக்கிறார்கள். அநேகர் குருடாக இருக்கிறார்கள் அப்பா. பாவத்து கட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். விடுதலை இல்லாமல் இருக்கிறார்கள். என் ஆண்டவர் விடுதலையாக்கி நான் மெய்யாக விடுதலை என்று வேதம் சொல்லுகிற பிரகாரம் ஆண்டவரே உங்களுடைய இரக்கத்துக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய மனதுருக்கத்துக்காக ஜெபிக்கிறோம். இவர்கள் மேலே இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவருடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த மெய்யான ஒளி, எந்த மனுஷரையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி நீங்கள் என்பதை இந்த ஏரியா ஜனங்களுக்கு உங்களை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எப்படி எங்களுக்கு உங்களை வெளிப்படுத்தினீங்களோ அதே போல இவர்களுக்கு உங்களை வெளிப்படுத்துங்க அப்பா ஆண்டவரே. ஏனடா ரட்சிப்பு உங்களோட கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. உங்களோட கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒரு விச மனம் இறங்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்படியா நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எங்களோட வாழ்வு பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களில் ஆராதனையை வழிநடத்தும் வேளையில் கர்த்தருடைய மகிமை இந்த இடத்துல இருந்தது. கர்த்தருடைய வல்லமை இருந்தது. ஏன்னா வாழ்வு பிரகாரத்தில் சிருஷ்டியை இணைந்த பிரகாரம் இவர்கள் வாழ்வு பிரகாரத்தில் கர்த்தரை இணைத்திருக்கிறார்கள். எனவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த பிள்ளைகள் மூலம் நாங்கள் ஜெபிப்போம். இந்த பிள்ளைகளுக்காக, வாழ்வு பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த வாழ்வு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். இந்த வாழ்வு பிரகாரத்தில் உண்மை தேடுகிறார்கள், உண்மை ஆராதிக்கிறார்கள், உண்மை துதிக்கிறார்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தை கொடுத்தபடியாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, தீர்த்துக்கள் சொன்னது போல கடைசி காலத்தில் வாலிபர்கள் அப்பா தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். வேதம் சொன்ன பிரகாரம் ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகள் மூலம் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்த நன்றி செலுத்துகிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு சாத்ராக், மீசாக், ஆபேத்நேகோவுக்கு எப்படி வைராக்கியமாக இருந்தார்களோ அப்படி இந்த வாலிப பிள்ளைகளோட வைராக்கியம் வரட்டும் ஆண்டவரே. ஒரு தானியை போல் ஒரு ஜெப வீரனாக வரணும் ஆண்டவரே. தானியை போல் ஒரு வைராக்கியம் வரும்படியான ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு தாவீதை போல ஆண்டவரே, அந்த கர்த்தரை நிந்திக்கிறவனுக்கு எதிராக ஒரு சிறு தாவீதுக்கு அந்த வல்லமை வந்ததோ அந்த வல்லமை எங்களோட வாலிப பிள்ளைகளுக்கு வரும்படியா நான் ஜெபிக்கிறோம் அப்பா. யோசேப்பை போல வரணும் ஆண்டவரே. யோசேப்பை போல பாவத்துக்கு விலகி ஓடணும் ஆண்டவரே. தேவனுக்கு பயப்படுற பயத்தை கொடுக்கணும் ஆண்டவரே. சத்ருவானவன் இந்த பிள்ளைகளை தொடாதபடி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால வேலி அடைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பெற்றோர்களாக ஜெபிக்கிறோம், ஊழியர்களாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவரீர் இந்த பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறீரப்பா. இந்த சபையில பெரிய எழுப்புதலை கொண்டு போறதுக்கு நமக்கு நன்றி அடி சொல்லுகிறோம் அப்பா. நாங்கள் விசுவாசித்த மகிமையை காண்போம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுத்துறேன் ஆண்டவரே. அப்பா, நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. நன்றி அப்பா, சோத்திரம் ஆண்டவரே. அப்படியா நான் ஜெபிப்போம். இந்த நாளிலும் ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிப்போம். நேரத்துக்கு ஒரு இடையில வர்ற நேரத்துக்கு கத்தரை அழுத்த. அது மட்டும் இல்லை, கத்தரை நம்பி வந்திருக்கிறார்கள். எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், என் கத்தர் என்னால் அற்புதம் செய்வார் என்று அந்த நம்பிக்கையோடு வந்திருக்கிறார். என் ஆண்டவர் அற்புதம் செய்யணும், ஒரு விடுதலையை கொடுக்கும். அப்போதான் அவர்கள் நினைப்பார்கள், தேவன் இயேசுதான் மெய்யான தேவன் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளுவார்கள். அவர்கள் அந்த விசுவாசத்தோட நம்பிக்கையோட வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்களோட கருத்தை ஒப்புக் கொடுக்குறேன் ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு விடுதலை நீங்கள் கொடுக்க போறீங்களாப்பா. ஆராதனை
ஆராதனை தொடங்கி முடியும் வரையும் ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்ப போறது ஆண்டவரே. நன்றியோட துதிக்கிறேன். நன்றி அப்பா, சோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்ன தேவையோட வந்திருக்கிறார் நீங்க அறிவீங்களப்பா ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு எனக்கு ஒரு விடுதலை வேணும், என்ன தேவை சந்திக்கப்பட வேணும், என்ற விருப்பம் நிறைவேற வேணும் என்று அப்பா எல்லா என்னத்துக்காக வந்தாலும் இந்த நாளிலும் அப்பா இந்த ஆராதனை கூட ஒரு மகிமை அவர்களுக்குள்ள வெளிப்படட்டும், ஒரு விடுதலை வெளிப்படட்டும், ஒரு சுகம் கிடைக்கட்டும், ஒரு அற்புதம் கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் அப்பா. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே ஆராதனை வழி நடத்துற மகனுக்காக நான் ஜெபிக்க போறோம் அப்பா. ஆண்டவர் தாமே அப்பா ஆராதனை வேளையில் கூட மகிமை இறங்கி வரட்டும். பாடல் வேளையில் ஒரு அற்புதம் அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. பாடல் வேளையில் நாங்கள் ஒவ்வொரு தினம் உணர்ந்து உண்மை ஆராதிக்கக்கூடிய விதத்தில் ஆண்டவரே இந்த பாடல்கள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. மகனை உங்களுடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே அப்பா. உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க ஆண்டவரே அப்பா. ஆண்டவர் உண்மை ஆராதிக்கிற யாரா இருந்தாலும் நீங்கள் ஆராதனை பிரியப்படுறது அவன் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆராதனை வேளையில் கூட நாமம் ஒன்றே மகிமைப்படும்படியாக ஒவ்வொரு பாடல் ஆண்டவரே அப்பா கூட நாம உயர்த்தப்படும்படியாக ஆண்டவருடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்தினோம். அதே போல ஆண்டவரே எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் பிதா கனப்படுத்துவான்னு சொன்னபோது இந்த கால வேளையிலும் ஆண்டவரே அதிகாலை ஏழியா வந்து இந்த எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் செய்து ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்க வாரத்துக்கு எல்லாத்தையும் சரியாக நேர்த்தியாகம் செய்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவருடைய தேவைகளை சந்திங்க, இவருடைய மன விருப்பங்கள் இருக்கிறது ஆண்டவரே. உண்மை ஆராதித்து உங்களுடைய ஊழியங்களை செய்கிறார்கள் ஆண்டவரே அப்பா. உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொள். அன்றைக்கு ஆண்டவரே தகப்பனே சாமுவேல் சிறு வயதனாக இருக்கும் பொழுது உங்களுடைய ஊழியத்தை எப்படி செய்தானோ அவர் எப்படி உயர்த்தினீரோ அப்படி உங்களுடைய ஊழியங்களை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க உயர்த்துவீங்களை அவருடைய தேவைகளை சந்திக்கும்படியாக ஆண்டவரே ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவே. உம்மால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை அப்பா. ஆண்டவரே உமக்காக ஊழியம் செய்கிறார்கள், உமக்காக வாஞ்சியா இருக்கிறார்கள், அவர்களுடைய தேவையை நீங்க சந்திப்பீங்களப்பா ஆண்டவரே. ஏனென்றா கர்த்தருடைய நீதியின் ராஜ்யத்தையும் தேடுங்கள் எல்லாம் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும் என்று சொன்ன ஒரு வார்த்தையின்படி அப்பா இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துறோம். அப்படியா குயரை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மியூசியம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்சிடி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எல்லா காரியத்திலும் ஆண்டவர் நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்க ஆண்டவரே அப்பா ஒப்பு கொடுக்கிறோம். அது மாதிரி ஆண்டவரே ப்ரோக்ராம் செய்கிற ஒவ்வொரு சௌரனுக்காக ஒப்பு கொடுக்கணும்ப்பா. எல்லா காரியத்தையும் நேர்த்தியாக செய்யும்படியாக இவர்கள் அழைத்திருக்கிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. நன்றியோட துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. குயர் வழி நடத்துகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. இவர்களும் அப்பா ஒருமித்து ஆராதிக்கட்டும் ஆண்டவரே. அதே போல எல்சிடி பண்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மியூசியங்களுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா ஆண்டவரே அப்பா. வீடியோ எடுக்கிற மகனுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. ஒவ்வொரு தடவையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து எல்லாம் உங்களுடைய ராஜ்யத்துக்காக செய்யப்படுது ஆண்டவரே. உங்களுடைய நாம மகிமைக்காக செய்யப்படுகிறது ஆண்டவரே. உங்களுடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்படும்படியா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. நன்றியோட துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியா வார்த்தை போதியக்காக வருகிறேன் ஆண்டவர். வார்த்தையை கொண்டு வர ஊழியத்தாசனை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு வார்த்தை இடப்படட்டும், வார்த்தை பேசட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் அது நடக்கட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு அநேக நேரங்களில வார்த்தையை கேட்காதபடி சத்துரு ஆண்டவரே எங்களுக்கு குருடாக்கி வைத்திருக்கிறான் ஆண்டவரே. வார்த்தையை கேட்காதபடி மனமடி வார்த்தையை கேட்காதபடி சோர்வின் ஆவியை கொண்டு வரான். இந்த நாளில் நான் ஜெபிக்கிறோம் அப்பா. சோர்வின் ஆவி இயேசுவின் நாமத்தினால் வெளியேறும்படியாக வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய விதத்தில் வார்த்தை கிருபை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. இந்த வார்த்தை அப்பா தேவனுடைய கரத்திலிருந்து வர வார்த்தை அப்பா. இது ஜீவனுடைய வார்த்தை. வானமும் பூமியும் அழிந்தாலும் வார்த்தை அழியாதுன்னு அந்த வார்த்தை இந்த நாளில் உங்களோட இடப்படும்படியாக நான் ஜெபிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையை நாங்கள் எல்லாரும் எழுந்திருப்போமா தயவு செய்து. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடக்கத்திலிருந்து முடியும் வரை உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிற வேளை உம்முடைய மகிமை இறங்கும்படியாக உம்முடைய செக்கின மகிமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொருத்தரையும் இடப்படுங்கப்பா. தொடக்கத்திலிருந்து முடியும் வரை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும்படியாக எங்களுக்காக மரித்து விழுந்து மீண்டும் பெற போற இரட்சகர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். God is good. அவருடைய கிருபை எங்களோடு கடந்த மாதம் முழுவதும் இருந்தது. ஹல்லேலூயா. இந்த வேளையிலே தொடர்ந்து தேவனை உயர்த்த போகிறோம். அவருடைய நாமம் உயர்ந்தது. ஓ நன்றி அப்பா, நன்றி. உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ராஜா. ஒவ்வொருவருமாக வாயை திறந்து சொல்லுவோமா, தேவனே நீர் உயர்ந்தவர் அப்பா, நீர் உயர்ந்தவர் ஆண்டவரே, நீர் உயர்ந்தவர் அப்பா, நீர் நல்லவர் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய மேலான அந்த நாமத்தை நாங்கள் உயர்த்த போகிறோம். சபையாக இணைந்து அப்பா
அந்த நாமத்தை உயர்த்துகிறோம் ராஜா, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ராஜா. ஓ நன்றி 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 அப்பா. என் நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலையும் நான் உங்களை வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் அப்பா. ஓ உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. Jesus, name above all name, beautiful Savior, glorious Lord, Emmanuel, God is with us, blessed Redeemer, living word Jesus, Jesus, bless name above all name, beautiful Savior, glorious Lord, glorious Lord, Emmanuel, He is with us, God is with us, blessed Redeemer, living word. இயேசு உயர்த்துவோமா? மேலான நாமம், அற்புத ரட்சகர், மகிமை கர்த்தர், எம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த இடத்தில் எங்களோடு அசைவாடி கொண்டிருக்கிறார். மாறாத மீட்பர், ஜீவ வார்த்தை இயேசு இயேசு இயேசு. சபையை தேவனை உயர்த்துங்கள். இந்த வேளையிலே அந்த மேலான நாமத்தை உயர்த்துங்கள். அவரை போல ஒரு நாமம் இல்லை. மகிமை கர்த்தர், மகிமை கர்த்தர், இம்மானுவேலர். ஓ தேவன் எங்களோடு இந்த இடத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். மாறாத மீட்பர், ஜீவ வார்த்தை. அப்பா உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் அப்பா. ஓ இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான அந்த நாமம் ஒன்றும் இல்லையே ராஜா. மகிமை கர்த்தர், எம்மானுவேல். அப்பா எங்களோடு கூட இருக்கிறீங்களே ராஜா. ஓ இந்த இடத்தில் எங்களோடு அசைவாடி கொண்டிருக்கிறீங்களே, உமக்கு நன்றி. ஜீவ வார்த்தை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த தேவாதி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோமா? இந்த வானத்திலையும் பூமியிலும் அவருக்கு மேலான நாமம் ஒன்றும் இல்லையே. ஓ அந்த வல்லமையான நாமத்தை இந்த இடத்திலே நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஓ அவருடைய வல்லமையுடைய நாமத்தை நாங்கள் இந்த இடத்துல உயர்த்துகிறதற்கு வந்திருக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ உம்முடைய மேலான நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை அல்லாமல் எங்களுக்கு யாரும் இல்லை ராஜா. உமது நாமம் ஒன்றே போதும், உமது நாமம் ஒன்றே போதும் அப்பா. இந்த இடத்திலே நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த உற்சாகமாக வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமம் இல்லை. சொல்லுவோமா? மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமம் இல்லை. அந்த நாமத்தை உயர்த்துவோம். இயேசு கிறிஸ்து. அறிக்கையிடுங்கள். அவர் நாமம்
இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமத்திலே மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவோம் அவருடைய நாமத்தை தவிர வேறு நாமம் அல்ல. அந்த நாமத்தை உயர்த்துவோம். நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமத்திலே பேய்கள் ஓடுகிறது, செய்வினை கட்டுகள் அனைத்தும் முறிகிறது. அவர் நாமத்தில் பேய்களோடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. சொல்லுவோமா, எனக்கு விடுதலை கொடுக்கிறது அவருடைய நாமம், வேறு நாமம் நமக்கில்லை. அந்த நாமம் உயர்த்துவோம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. உற்சாகமாக சபையே, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம், அவர் நாமம், அவர் நாமம், அவர் நாமம். உற்சாகமாக கரங்களை தட்டி அந்த நாமத்தை உயர்த்துங்கள். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம். அவர் அறிக்கையிடுங்கள், அறிக்கையிடுங்கள் அவருடைய நாமத்தை. இந்த இடத்தில் அவர் பெரிய அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். சொல்லுவோம், அவருடைய நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையை நன்மையாக மாற்றுகிறவர். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. சொல்லுங்க, அவராலே மட்டும்தான் எங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். வேறு நாமம் நமக்கு. உயர்த்துவோம் அந்த நாமத்தை. நாமம் இயேசு கிறிஸ்து. இயேசுவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. அவராலே கூடாதது ஒன்றும் இல்லையே. ஓ, மறுபடியுமாக நாங்கள் இந்த வார்த்தைகளை அறிக்கையிட போகிறோம். அவர் நாமத்திலே அற்புதம் நடக்கும். எங்களுக்கு தீமையான காரியங்கள் நடந்தாலும் அதை நன்மையாக மாற்றக்கூடியது இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஓ, நன்றி ஆண்டவரே. சபையை வாய்களை திறந்து சொல்லுவோமா, அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அறிக்கையிடுங்கள். உங்கள் வாய்களினால் அறிக்கையிடும் போது தேவன் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வராக இருக்கிறாரே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று இருதயத்திலிருந்து அறிக்கையிடுங்கள். நமக்கில்லை எங்கட காரியம் வாய்க்கிறதுக்கு அப்பா. உம்முடைய நாமம் இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லையே. அவர் நமக்கில்லையே. 1 2. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. உற்சாகமாக உயர்த்துங்கள். தேவன் இந்த இடத்திலே பெரிய அற்புதம் செய்ய போகிறார். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு, அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கு. நாங்கள் பரலோகம் செல்வதற்கு அவரை தவிர எங்களுக்கு யாரும் இல்லையே. அந்த நாமத்தை உயர்த்துங்கள். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா.
அந்த நாமத்தை தவிர எங்களுக்கு வேற ஒரு நாமமே தேவையில்லை. We don't need any other அந்த name. நாமத்திலே அற்புதம் உண்டு, அந்த நாமத்திலே அதிசயம் உண்டு. நம்மளுடைய காரியங்களை வாய்க்க செய்கிறது அந்த நாமம் ஒன்று மட்டும்தான். ஓ தேவ பிள்ளையே, கலங்காதே, திகையாதே, தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த வல்லமையான நாமம் எங்களோடு கூட இருக்கிறது. ஓ எங்களை விடுவிக்கிற நாமம் எங்களோடு கூட இருக்கிறது. ஓ நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. உங்கள் நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். சபையை இந்த இடத்தில் அறிக்கையிடுங்கள். இயேசு நாமம் எனக்கு போதும் என்று அறிக்கையிடுங்கள். எங்களுக்கு யாரும் தேவையில்லை, யாருமே தேவையில்லை. இயேசு ஒருவரே எங்களுக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். கரங்களை தட்டி அந்த தேவாதி தேவனை உயர்த்துவோமா? அந்த தேவாதி தேவனை உயர்த்துவோமா? வல்லமையுடைய நாமத்தை சபையை இந்த இடத்துல உயர்த்துங்கள். அவர் இந்த வேளையில் எங்கள் மத்தியில பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நீர் என்னை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறீர் அப்பா. நீர் என்னோடு கூட இருக்கிறீரே அப்பா. ஆவியானவரே, என்னுடைய இருதயத்திலே வாசம் செய்து கொண்டிருக்கிறீரே அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, பிசாசு கொண்டு வருகிற எல்லா பயங்களையும் ஆண்டவரே நீர் நீக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் நீ திடன்கொள், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்ல தேவன் இருக்கிறார். ஓ சபையே, அருகில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுவோமா? என்னை நடத்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு பயமில்லையே. ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லுவோமா? சகோதரனே, சகோதரியே, என்னை நடத்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். வாழ்க்கையில என்ன பயமா இருந்தாலும் தேவன் அதை மாற்றி போட வல்லவராக இருக்கிறாரே. ஓ அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லையே. நாங்கள் பலவீனத்தினாலே பயப்படுவோம், ஆனால் தேவன் கூட இருக்கிற வழியில் அந்த பயங்கள் யாவற்றையும் அகற்றி அவர் நம்மளை செம்மையான வழியிலே நடத்த வல்லவராக இருக்கிறாரே. உற்சாகமாக சபையே இந்த வார்த்தைகளை நாங்கள் அறிக்கையிட்டு பாட போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருப்பதால் எனக்கு பயமில்லையே. நான் நம்புகிற தேவன் என்னுடைய துருகமாக இருப்பதனாலே எனக்கு பயமில்லை என்று நாங்கள் உற்சாகமாக இந்த இடத்துல படிக்க போறோம். எஸ் ஃபாதர், நன்றி அப்பா, என்னோடு கூட இருக்கிறதுக்கு நன்றி. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருப்பதால் பயமே எனக்கு இல்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாய் இருப்பதால் பயமே. அறிக்கையிடுங்கள் உற்சாகமாக. எஸ் ஃபாதர், என்னோடு இருக்கிறீரே, எமக்கு நன்றி. நீர் என்னுடைய துருகம் ஆண்டவரே. கரங்களை தட்டி பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, என் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லை. அறிக்கையிடுங்கள். எனக்காக அவர் யுத்தம் செய்வார், பயமில்லை, 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 பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை. நீ சொல்லுவோமா? கேட்டன் சபையே, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராய் வந்தாலும் ஆவியானவர் கொடியே. சொல்லுங்கள், எந்த எதிரி வந்தாலும் ஆவியானவர் எனக்குள்ள இருந்து எனக்கு வெற்றியை கொடுக்க வல்லவர். ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. சபையை அறிக்கையிடுங்கள். எஸ் ஃபாதர், நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. பாதைகளெங்கும் தடைக்கற்களோ, தாமதம் மட்டும் பதிலான. சொல்லுவோமா? தாமதம் மட்டும் பதிலானதோ, நேர்வழியாய் நம்மை
நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். அறிக்கையிடுங்கள், வாயினால் அறிக்கையிடுங்கள். அவர் நம்மை நிச்சயமாக வழி நடத்த வல்லவர். ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லை அப்பா, எங்களுக்கு ஒரு பயமும் இல்லை ராஜா. நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருப்பதால் பயமே. நான் நம்பி இருக்கிறவர் நீர் ராஜா, என்னோடு கூட இருக்கிறீரே. என்னை நடத்திடும் என்னோடு இருப்பதால் பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவனின் சுருகமாய் இருப்பதால் பயமே. உற்சாகமா பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில். சொல்லுங்க, தேவனே நீர் என்னோடு கூட இருக்கிறீரே. பயமில்லை, பயமில்லையே, கர்த்தருண்டு. பயமில்லையே, என்னை நடத்திடும் தேவன் நீர் என்னோடு இருப்பதால் பயமே. சபையே, தேவனை நோக்கி சொல்லுங்கள். இந்த உலகத்தில் என்ன நடக்கலாம், எது நடந்தாலும் எங்களுக்கு பயமில்லை. தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், எல்லா நாமத்திலும் மேலானவர் எங்களோடு கூட இருக்கிறாரே. தேவ பிள்ளையே, நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே. உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன அந்த தேவன் இந்த இடத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். யார் யார் எல்லாம் என்னென்ன காரியங்களிலே பயத்தோடு இருக்கிறீர்களோ, இந்த இடத்திலே தேவன் உங்கள் பயங்களை போக்கி ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. சொல்லுங்க, என் சார்பில் நீர் இருக்கிறீரே. கர்த்தாவே, நீர் என்னோடு கூட இருக்கிறீரே. பயமில்லையே. எஸ், நீங்கள் அறிக்கை இடுகிற போது தேவன் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். பாதைகளெங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலான. தேவ பிள்ளைகளே, உங்களோட வாழ்க்கையிலே எல்லாம் தடையாக இருக்கிறதா? காரியங்கள் நடக்காமல் இருக்கிறதா? தாமதப்பட்டு போகிறதா? பயப்படாதீர்கள். நேர்வழியாக நம்மை நடத்துகிற தேவன் உங்கள் காரியங்களை நிச்சயமாக வாய்க்க செய்வாரே. ஓ, அவர் நல்ல தேவன், அவர் வாக்கு மாறாத தேவனே. நீர் அறிக்கையிடுங்கள், அறிக்கையிடுங்கள். ஓ, என்னை நடத்துகிற தேவன், நீர் என்னுடைய காரியங்கள் தாமதமானாலும் வாய்க்க செய்வீரப்பா. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். உற்சாகமாக, நீயாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. ஒரு விடுதலையோடு, ஒரு மகிழ்ச்சியோடு தேவன் எங்கள் குறைகள் எல்லாத்தையும் நீக்கிவிட்டார் என்று நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை. அப்பா, என்னுடைய பயத்தை நீக்கி போட்டதற்காக நன்றி ராஜா. நமக்காக யுத்தம் செய்வார். பயமி கரங்களை தட்டி ஒரு விடுதலையோடு தேவன் என்னுடைய பயங்களை, என்னுடைய குறைகள் எல்லாவற்றையும் இந்த வேளையிலே நீக்கி போட்டார் என்று. தேவனே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. என்னுடைய தேவைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறதற்கு நன்றி ஆண்டவரே. என்னுடைய குறைகளை நீக்கி கொண்டிருக்கிறதற்கு நன்றி ஆண்டவரே. நீர் நிகரில்லாத தேவன் ஆண்டவரே, நீர் மகிமையின் தேவன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஓ, உம்முடைய இரக்கத்திற்கு அழகில்லை தகப்பனே. ஓ நன்றி ஆண்டவரே. ஆயுள் முழுவதும் உம்மை உயர்த்துவேன் என்று சொல்லுவோம் தேவ பிள்ளையே. ஓ, என்னை அற்புதமாக நடத்தி வந்த தேவன் நீங்க ராஜா. இனிமேலும் என்னை அற்புதமாக நடத்துவீங்க ராஜா, நடத்துவீங்க ராஜா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நிகரே இல்லா தேவ
இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீர். சபையை சொல்லுவோமா? நிகரே இல்லாத, நிகரே தேவனே, உமக்கு இணையாக ஒருவரும் இல்லை அப்பா. இனிமையும் இரக்கத்தின் ஐஸ்வர்யர் நீர் ராஜா, இரக்கம் செய்திடும் தகப்பன் நீர். கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுங்கள். ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் சொல்லுங்க சொல்லுங்க. ஓ அப்பா, ஆயுள் முழுவதும் உம்மை உயர்த்துவேன் ராஜா. என்னை அற்புதமாக வழி நடத்தி வருகிறீரே ராஜா. எல்லா புகழும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உமக்குத்தான் அப்பா. எல்லாவற்றிலும் மேலானவர், உயர்ந்தவரை. எங்கள் குறைகளை போக்குகிற தேவன் அப்பா. ஓ எங்கள் குறைகளை போக்குகிறவர் ஆண்டவரே. எங்கள் குறைகளை கிறிஸ்துவின் மகிமையினாலே நிரப்புகிற தேவன் ஆண்டவரே. ஓ எங்கள் பூரணமான தேவன் நீங்க ராஜா. எங்களுடைய ஜீவ அப்பம் நீங்கள் ராஜா. உங்களுடைய சிறகுக்குள்ளாக எங்களை நடத்தி செல்லுகிற தேவன் ஆண்டவரே. உங்களை செட்டையின் நிழலுக்குள்ளாக மறைத்து தீங்கு விளையாமல் காத்து நடத்துகிற தேவனே, உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீர், என் ஜீவ அப்பமும் நீர். சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகம். அறிக்கையிடுங்கள், அறிக்கையிடுங்கள். குறைகளை, எங்கள் குறைகளை போக்குகிறீரே அப்பா. எங்கள் ஜீவ அப்பம் நீங்க தான் ராஜா. சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும். ஆயுள் முழுவதும், ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும், எல்லா கனத்தையும் தேவனுக்கு கொடுங்கள் இந்த வேளையிலே. எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை, ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன். கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீர், என் ஜீவ அப்பமும் நீர். சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீர். சொல்லுங்க தேவனை பார்த்து, என்னுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குறது நீர்தான் ராஜா. என் ஜீவ அப்பமும் நீர். சிறகின் நிழலோடு கூட வருகிறார் நீர் ராஜா. மகிமையின் மேகமும் நீர். ஆயுள் முழுவதும் உயர்த்தி. தேவ பிள்ளையே, தேவன் இந்த இடத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவரை உயர்த்துங்கள். எல்லா புகழும், எல்லா மனமும், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை, ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் அப்பா. ஒப்பு கொடுங்கள் தேவனிடத்திலே, உங்களை ஒப்பு கொடுங்கள் சபையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. வான சேனைகள், தூதர் கூட்டங்கள் அனைவரும் முழங்கால் படியிட்டு
தேவனை நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றி துதிக்கிற அந்த நாமம், அந்த பரலோக தரிசனம் இந்த இடத்தில் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒருமனப்பட்டு தேவனை உயர்த்துகிற வேளையிலே பரலோக ராட்சியம் இந்த இடத்தில் இறங்கி வருகிறது. ஓ, அந்த வானாதி வான தேவர் தூதர்கள் அனைவரும், கேருபீன்கள் சேராபீன்கள் யாவரும் முழங்கால் படியிட்டு அவரை அனுதினமும் போற்றி துதித்து கொண்டிருக்கிற தேவன் நீங்க ராஜா. நாங்களும் ஒரு சபையாக இணைந்த ராஜா உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அந்த வான சேனைகளை போல நாங்களும் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. வான சேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே, மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாம். சொல்லுமா, வான சேனைகள் அப்பா, பரலோகத்தை போல நாங்களும் எங்களை பணிந்து உம்மை உயர்த்துகிறோம். மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே, மரண கூறினை ஒழித்து எழும்பிய யூதராஜ சிங்கமே, பாதாளத்தின் திறவு கோள்களை கைகளில் உடையவரே, மரண கூறினை மரணத்தை ஜெயித்த தேவன் அவர் யூதராஜ சிங்கம் இந்த இடத்தில் எங்கள் மத்தியில் இருக்கிறார். பாதாளத்தின் திறவுகோள்களை கைகளில் உடையவர், கைகளில் உடையவரே. இயேசுவே, உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாய். சொல்லுங்க, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன். என்னை அற்புதமாக நடத்தி வந்த தேவனே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ராஜா, உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. என்னை அற்புதமாக வழி நடத்தி வந்த தேவனே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ, வானாதி வானங்கள் கொள்ளாத தேவனே, ஓ, we praise you master, we worship you Lord, there is no one else like you Father. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. சொல்லுவோமா, வானாதி வானங்கள் கொள்ளா, வார்த்தையினாலே வர்ணிக்க முடியாதப்பா. ஓ, உமது புகழை நான் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்பேன், நான் பாடுவேன் என்றுமே என்றுமே. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, உம்மை உயர்த்துகிறோம். ஓ, உம்மை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலேயும் நாம் வருவேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவனை உயர்த்துங்கள் இந்த வேளையிலே. ஓ, அவர் எங்கள் மத்தியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். Thank you for your presence, Lord. Oh, thank you for being with us, Father.
Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah. Shall we all keep in 1 minute silent? ஒரு நிமிடம் நாங்கள் அமைதியாய் இருப்போமா? எங்கள் பரலோக தகப்பனே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். Heavenly Father, we exalt you. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். Our loving Father who loves us abundantly, we exalt you. எப்பொழுதும் எங்கள் கண்ணீரை துடைக்கிறவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். The one who always wipes our tears, we exalt you. எப்பொழுதும் எங்கள் குறைகளை நீக்கிறவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். The one who fulfills our shortcomings into full, we worship you. உம்மை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீர் உம்முடைய பிள்ளைகளை வந்து ஆசீர்வதிப்பீர் என்று சொன்ன தேவன். You are a Lord who said, wherever your name is exalted, you'll come down and bless your children. நீர் இந்த காலை வேளையிலும் ஒவ்வொருவரையும் நீர் அப்படியாய் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். Lord, we give thanks for your blessing this morning accordingly. உம்முடைய வல்லமை ஒவ்வொருவரின் மேலும் ஆண்டவரே இறங்குகிறதற்காக நன்றி Thank you for செலுத்துகிறேன். your mighty power descending on each one உம்முடைய of us. பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்கிறதற்காக நன்றி Thank you that செலுத்துகிறேன் your ஆண்டவரே. presence is ruling everybody. நீர் ஆண்டவரே இந்த நாளிலும் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீங்களே. And you said that if your son sets you free, you shall be indeed free. இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய உமக்கு எல்லா கனமும் துதியும் மகிமையும் செலுத்துகிறோம். Lord, this morning we give you alone all honor, glory and praise. O சிறு God. பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். We ask that you bless the little children. வார்த்தையை கொண்டு வருகிற அடியானை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். Bless the servant of God who is bringing the word of God. இந்த நாளிலும் நீர் உம்முடைய ஊழியன் மூலமாய் எங்களோடு நீர் வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that you reveal yourself through your minister today. இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In the priceless name of Jesus Christ we ask and pray. ஆமென். Amen. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Shall we clap our hands and glorify God? தயவு செய்து உட்காருங்கள். Please be seated. மறுபடியும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலும் எங்களுடைய பெத்தனி குடும்பத்தின் சார்பிலும் உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கின்றோம். Once again, in the name of our Savior Jesus Christ, on behalf of Bethany family, we welcome you, we greet you. மீண்டுமாக இந்த இரண்டாவது மாதத்திலே இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் நிற்கின்றோம். We stand on the last Sunday of the second month of this year. ஆமென். இப்பொழுதுதான் இரண்டாவது மாதம் ஆரம்பித்தது. இன்றைக்கு நாங்கள் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளிலே நிற்கின்றோம். We just feel that the second month is just about started, but we are already towards the end of it. கீழே இருக்கிறது கூட நல்லாக இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். I feel that standing down is much ஏனென்றால் better. உங்களை அருகிலே பார்ப்பது மிகவும் சந்தோஷமா It இருக்கிறது. is a great delight to see you all very close up இல்லாட்டி today. மேடையில் இருந்தால் கொஞ்சம் உங்களுக்குள்ளாக கேப் இருக்கிறது. So if you stand up, there seems to be a gap between us. அப்ப வருகிற நாட்களிலே நாங்கள் இப்படியா வைக்கலாமா? Right, praise be to God. அங்காலை பக்கத்திலே அவர்கள் அந்த ஃப்ளோரை செய்திருக்கிறது நிமித்தமாக எங்களுக்கு இன்றைய காலையிலே அங்கிருந்து சாமான்களை எடுக்க முடியாமல் போய்விட்டது. So because they are repairing the floor, we were unable to bring all our PA equipments this morning to this hall. ஆகவே எங்களுடைய பிஎம் டீமுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடனடியாக அவர்கள் இதையெல்லாம் ஹாயர் பண்ணி எல்லாவற்றையும் ஃபிக்ஸ் பண்ணி ஆராதனை நடத்தக்கூடியதாக இருந்தது. So we sincerely thank and appreciate our PA team. They used their discretion to immediately make some phone calls, get these equipments hired and fixed this morning so we could conduct a service. குறுகிய நேரத்திலே அவர்கள் இப்படியாக எல்லா காரியங்களையும் செய்தார்கள். And in a very short space of time they acted promptly so that we could have this service. அவர்களுக்காக நான் கர்த்தரை I give ஸ்தோத்திரிக்கின்றேன். thanks for them. இன்னும் ஒரு துணை கரங்களை தட்டி நாங்கள் அவர்களை
Shall we நாங்கள் clap our hands உற்சாகப்படுத்துவோம். and ஆமென். encourage them? Praise be to God. ஆமென். இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதன் நிமித்தமாக இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் சாட்சி சொல்லுகிற நேரம். Because it is the last Sunday, it is your turn to glorify God's name and share your testimony. ஆகவே யாராவது நீங்கள் சாட்சி சொல்ல கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சொல்ல விரும்பினால் நீங்கள் எழுந்து நின்று உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் சொல்லும்படி உங்கள் அன்போடு So if கேட்டுக்கொள்கின்றேன். anyone wants to share their testimony by glorifying God's name, then please stand up and we shall bring the mic to you. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. தேவன் இந்த வருடத்தில் இன்னொரு வருடத்தை காணச் செய்த அந்த மாதம் முழுக்களும் கண்மணி போல பாதுகாத்து எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் கர்த்தர் தாமை விலக்கி காத்து கொண்டதுக்காக நன்றி. எனக்கு கொடுத்த சுகவிடத்துக்காக நன்றி. என் கொடுத்த சுகவிடத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இயேசு நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அந்த சௌருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தாமே உறுதுணையாக இருந்து கர்த்தர் நடத்தி வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எக்ஸாமில் சரியாக ஃபீல் பண்ணி நான் பாஸ் பண்ண மாட்டேன்ட்டு நான் இங்கே வந்து போன வாட்டி வந்துட்டு போய் நேற்று எக்ஸாம்ஸ் செய்தேன். இன்றைக்கு எனக்கு பாஸ்ன்னு ஒரு இமெயில் வந்தது. அதால் நான் இயேசு எனக்கு அற்புதம் செய்ததை நன்றி என்று கூறுகிறேன். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் ஒருவர் தான் அற்புதங்களை செய்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் குடும்பமாக இந்த ஓய்வு நாள் காலவெளியிலும் கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்கு இந்த வருடத்தில் எங்களுக்கு அழகான ஒரு பேரப்பிள்ளையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகளையும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் காண்பாய் என்று சொல்லி அந்த விதமாக எங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். மகளும் பேரப்பிள்ளை குடும்பமாக நாங்கள் எல்லோரும் நல்ல ஹாப்பி சந்தோஷமாக இருக்கிறோம். கர்த்தர் அந்த ஒரு சலாக்கியத்தை அந்த ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நான் இருதயத்திலிருந்து குடும்பமாக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Praise be to God. Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அம்மா வந்து பல வருஷமாக பார்க்க முடியாத சூழ்நிலையில இருந்து இந்த மாதத்தில் அம்மா போய் பார்த்துட்டு வந்தேன். அதற்காக எனக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். Amen. Praise God. பல வருடங்களுக்கு பின்பதாக அந்த சகோதரி அங்கே இந்தியா தேசத்துக்கு சென்று தன்னுடைய தாயாரை பார்க்கும்படியாக கர்த்தர் கிருபை கூர்ந்தார். ஆமென். கரங்களை தட்டி மறுபடியும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? Shall we clap our hands and glorify God? Hallelujah. பாருங்கள், ஆண்டவர் இன்றும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கின்றார். So God is even doing miracles even to this date. நாங்கள் சொல்ல முடியாத அற்புதம் நடக்கவில்லை என்று. We cannot say that or deny that there are some சிலருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்திருக்கிறது, நீங்கள் சாட்சி சொல்ல மறுக்கிறீர்கள். in some people's life there has been miracles, but you are refusing to share your testimony. எனக்கு தெரியும். I know. கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குவார். The more you glorify God, he will fulfill your shortcomings. என்றால் அவர் ஒருவர் தான் கனத்துக்கு பாத்திரர். கடந்த வாரத்திலே நான் சொன்னேன், last week as I said, he alone is worthy of all honor. அவரை நாங்கள் மகிமைப்படுத்துகிற பொழுது கர்த்தர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவார். And when we glorify him, he will fulfill our shortcomings too. ஆமென். ஆகவே சாட்சி சொல்லுகிற பொழுது தயவு செய்து நீங்கள் சாட்சி சொல்ல மறந்து விடாதீர்கள். அது கர்த்தரை நாங்கள் அவமானப்படுத்துகிறதா இருக்கின்றது. So if you get an opportunity to share your testimony, do not ever forget to share your testimony, because that is discriminating God. கர்த்தர் செய்த நன்மைகளை நாங்கள் பகிரங்கமாய் சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். Whatever God has done to your life, we have to openly declare and proclaim it and glorify his name. அப்பொழுதுதான் அவர் மகிமைப்படுவார். That's when he will be glorified. ஆமென். ஹல்லேலூயா. Praise be to God. வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக நாங்கள் கேட்ட சாட்சிகளுக்காக ஒரு விசை கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். Before we hear the word of God, shall we thank God for the testimonies we heard. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீ செய்த ஒவ்வொரு மகிமையான ஆண்டவரே அற்புதங்களுக்காய் அடையாளங்களுக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். Heavenly Father, we thank you for every signs and miracles that you done in your children's life. தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். We pray that you continue to reveal yourself as a living God in your children's life. செய்த எல்லா அற்புதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for all the miracles you've done. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name we ask and pray. ஆமென். Amen.
பிள்ளைகள் நீங்கள் உங்களுடைய சிறுவர் ஆலயத்துக்கு போகலாம். ஆராதனை செய்தி முடிந்த பின்பு அவர்களை அழைத்து வரும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். Children, you may go for your classes. Please usher us, bring them back at the end of the இன்றைய நாளிலும் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் செவிசாய்ப்போம். Let us listen to the word of God. எங்கள் மத்தியிலே சகோதரன் ஜெரோம் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை நம் மத்தியிலே கொண்டு வருவார்கள். கரங்களை தட்டி அருமை ஊழியதாசனை அன்போடு அழைப்போம். Brother Jerome in our midst will share the word of God. Shall we clap our hands and welcome him? Hallelujah. 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 கர்த்தர் நல்லவர். God is good. ஆமென். எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவராய் இருப்ப நிமித்தம் நாங்கள் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். We are alive today because God has been good in our life. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற அனைவரையும் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். We welcome all of you who attended this service once தேவ again in the name of சமூகத்தில் நாங்கள் Jesus. சந்தோஷமாக இருக்கோம்னு விசுவாசிக்கிறேன். I believe that you are joyful in என்ன His பாடுகள் presence. இருந்தாலும் என்ன வேதனைகள் இருந்தாலும் துக்கங்கள் இருந்தாலும் தேவ சமூகத்தில் நாங்கள் இருக்கிற பொழுது தேவனுடைய மகிமையும் கிருபையும் சமாதானம் எங்கள் உள்ளங்களை நிரப்பும். Whatever the troubles or the tribulations that we have been surviving in life, but when you are in the presence of God, His name is. எத்தனை பேர் இன்னைக்கு நினைக்கிறோம் தேவன் என்னோடு பேச வேண்டும் என்று? How many of you believe that God needs to speak? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? How many of you have the desire? எத்தனை உங்களுக்கு தாகம் இருக்கிறது? How many of you have the எத்தனை thirst? பேருக்கு வாஞ்சை இருக்கிறது? How many of you have the இன்றைய desire? இந்த மேடை அமைப்பு எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம். The design that we have set up, பழக்கப்பட்ட it's a நேரம், change. பழக்கப்பட்ட இடம், இதுதான் இது நடக்கும் என்று நினைப்போம். ஆனால் நினைக்காத நேரத்தில் தேவன் காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் We always மாற்றுவார். think this is a use Amen. the place that we are Amen. all accustomed to. நாங்கள் பாக்கியவான்கள். We are blessed. ஏனென்றால் இன்றைக்கு எத்தனையோ பேர் இந்த இடத்தை இல்லை, இந்த ஊரில் இல்லை, இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் என்னையும் உங்களையும் தேவன் இந்த இடத்தில் வைத்திருக்கிற நோக்கம் என்றால் அவருடைய கிருபை எங்களை தாங்கிறது. Many people who have missed this உறவுகள் opportunity. கூடி இல்லை, என் தாய் இல்லை, தந்தை இல்லை, சகோதரர்கள் இல்லை, ஆனால் நானும் நீங்களும் இந்த இடத்தில் இருக்கிறோம். Nobody தேவனுடைய சுத்த கிருபை. ஆமென். It is the grace Amen. of God that we are here. நாங்கள் இன்றைக்கு ஒரு காரியத்தை குறித்து கற்றுக்கொள்வோம். தேவ ஆவியானவர் தாமே அதுக்கு எங்களுக்கு பலன் தருவாராக. May the Holy Spirit give us the நாங்கள் ஒரு strength so விஷயம் that ஜெபம் we பண்ணுவோம். shall பிதாவே, pray. இந்த வேளைக்காக உமக்கு நன்றி என்று சொல்கிறேன். Father, we give thank அப்பா you for உம்முடைய this time. கிருபை எங்களை தாங்கட்டும் ஆண்டவரே. Let your grace be ஆண்டவரே, sufficient நாங்கள் for us. தியானிக்க போற இந்த பகுதியின் ஊடாக ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மாற்றம் வரட்டும் Let there ஆண்டவரே. be a change in our life. ஆண்டவரே, உம்மை கிட்டி சேர்வது, உம்மை ஆராதிப்பது எங்கள் நோக்கம் ஆண்டவரே. அது எங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட கிருபை செய்யும்படியாய் Help us எல்லாம் to வல்ல be இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். In Jesus' name ஆமென். we ask. Amen. ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுகின்ற நாங்கள் தேவனுடனான ஒரு தொடர்பு எங்களுக்கு வேண்டும். As we live a Christian, தேவனுடனான ஐக்கியம் வேண்டும். we need to have fellowship with God. தேவனை நாங்கள் கிட்டி சேர்களாக இருக்க வேண்டும். We need to get closer to God. அதற்கு எங்களுக்கு தேவையானது ஒன்று, What we need for that, நாங்கள் தேவனை ஆராதிப்பது. we need to praise and worship எங்களுடைய God. வாழ்க்கையில் தேவ ஆராதனை எவ்வளவு முக்கியமாக இருப்போம் என்பதை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதா இருக்க We வேண்டும். could see in our life how important worshiping God is. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் தேவனை தொழுது கொள்ளுகிறதற்கு நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். Our body, mind and soul, we need to give in so that we can praise and worship நாங்கள் God. ஆராதிப்பதற்கு ஒரு இடம் வேண்டும். We need to have a place for நாங்கள் worship. எங்களுக்கு ஒரு குழுவை தெரிவு செய்வோம். We will select a group. அந்த இடத்தில் போய் ஆராதிப்போம். We'll go to that place and நாங்கள் worship. சபையாய் தேவனை கூடி ஆராதிக்க As வந்திருக்கிறோம். a church, we gathered இது here to praise நல்லது. God. It is good. இது ஆராதனை. This is இது worship. தேவனை மகிமைப்படுத்துகிறோம். So glorify God. ஆனால் But எங்களுடைய வாழ்க்கையில ஆராதனை என்பது எங்களுடைய வாழ்க்கையே ஒரு ஆராதனையாக மாற வேண்டும். in our lives, worship should be a pattern of life, our இன்றைக்கு lifestyle. எங்களுடைய உள்ளான மனிதனுக்குள்ள நாங்கள் ஒரு சட்ட திட்டங்களை வைத்திருக்கிறோம். In our inner man, we have a அவைகளை set of நாங்கள் rules, வெளிக்காட்டுற விதமாக நாங்கள் நடந்து கொள்வோம். and we act அது accordingly. ஆட்களுக்கு ஒரு மாதிரி மாறுபடும், And it will change according to நபர்களுக்கு person ஒரு to மாதிரி person. மாறுபடும், And wherever நாங்கள் we நிற்கிற go, சூழ்நிலைக்கு ஒரு மாதிரி மாறுபடும். according to certain ஆனால் circumstances, it will change. எங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு மகிமையாக மாற்றுகிற பொழுது But when we change எங்களுடைய our- நடை உடை பாவனை, எங்களுடைய பேச்சுக்கள், எங்களுடைய செயல்கள் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும். இதுவும் தேவன் மகிமைப்படுகிற ஒரு ஆராதனையாக காணப்படும். our action should show a difference so it will glorify God. ஆராதனை உம்மை நாம் வாழுகின்ற இடத்தில் நாங்கள் எப்படி தேவனை மகிமைப்படுத்துகிறோம்?
How do we glorify நாங்கள் God? கிறிஸ்தவர்கள் என்று இருக்கிறோம், We are Christians, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று இருக்கிறோம், as children of God, நாங்கள் ஆராதனை வேளையில் ஆலயத்தில் நல்லவர்கள் போல் இருப்போம். and in the church during praise and worship we act as ஆனால் good. எங்களுடைய செய்கைகள், Our actions, எங்களுடைய காரியங்கள் the matters we do, எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், how should it be? அதை குறித்து தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். And that is what we are going to see today. தேவனை அறிந்து வாழுகிற எங்களுடைய வாழ்வில் உண்மையான ஆராதனை, In our lives, when we know God, ஆவியில் ஆராதிக்கிறோம், ஆத்துமாவில் ஆராதிக்கிறோம், சரீரத்தில் ஆராதிக்கிறோம். body, mind, and soul will worship ஆனால் God. இன்றைக்கு சரீர ஆராதனை வெளிப்பிரகாரமானதை நாங்கள் காட்டிக்கொள்ள விரும்புவதில்லை. But we don't like to show the ஏன்னா physical நாங்கள் worship, சேர்ந்து வாழுகிற மக்களோடு, because the நாங்கள் community we எங்களுடைய live, உலகத்தாரோடு இருக்கிற worldly பொழுது people, when நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று காண்பிக்க பயப்படுகிறோம். we are scared to show that we are ஏனென்றால் Christians. அவர்களுக்கு தெரியும் கிறிஸ்து எப்படிப்பட்டவர், So they know கிறிஸ்துவுடைய about Christians. பண்புகள் எப்படி, They know the Christ அவருடைய character. குண இயல்புகள் எப்படி என்று அவர்களுக்கு தெரியும். They already know எனவே his இந்த attributes. இடத்தில் நான் கிறிஸ்தவன் என்று சொன்னால் If we declare அவர்கள் ourselves எங்களை Christian, நீதி செய்யக்கூடாது, then they will say நீ you இந்த shouldn't do காரியத்துக்கு this. ஒத்துக்கொள்ளக்கூடாது அவர்களே சொல்வார்கள். Then they'll start accusing எனவே of things. நாங்கள் வெளிக்காட்ட பயப்படுகிறோம். So we are scared to reveal ourselves ஆனால் as Christians. கிறிஸ்து விரும்புகிறார் But what Christ like is, எங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்பாக காண்பிக்கப்படுகிற பொழுது அது தேவனுடைய நாமத்துக்கு மகிமையானதாய் வர வேண்டும், when our life is being revealed to மகிமையை others, கொண்டு வர வேண்டும். it should bring glory இந்த to காலை others. வேளையில நாங்கள் தியானிக்க போறோம். Morning time we are going to meditate. நாங்கள் தொடர்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், We're continuing to worship, ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை. but there's no change in our எங்களுடைய circumstances. வாழ்க்கையில ஒரு விடுதலை இல்லை. There's no எங்களுடைய redemption in our life. வாழ்க்கையில ஒரு ஒரு முன்னேற்றம் இல்லை. There's no improvement in our ஆனால் life. கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். But we are Christians. ஏன்? Why? ஏன்? Why? இதை நீங்கள் எப்ப சிந்தித்ததுண்டா? Have you ever thought about this? ஏன்னா நாங்க கிறிஸ்தவர்களா இருக்கிறோம் என்று தெரியும், We know that we ஆனால் are உள்ளான Christians. மனிதனுக்குள்ள நடைபெறுகிற மாற்றங்களில் ஒரு ஒரு தேவன் விரும்புகிற பிரகாரமான ஒரு காரியம் எங்களுக்குள்ள இல்லை. But in our inner man, the changes what happens does not அது please ஏனென்று God. சொன்னால் And the எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் தேவன் ஆளுகை செய்கிறவர்களாய், In our தேவன் பிரியப்படுகிறதாய் நாங்கள் மாற்ற வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். Because we need to change our lives in a way that is preferred and delights God. இதற்காக ஆபிரகாமின் ஆராதனை வாழ்வின் செயல், இதை நாங்கள் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். In Genesis chapter 22 verse 3 onwards, we can see the life, the worship life of Abraham. தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். Early next morning, Abraham got up and loaded his donkey. He took with him 2 of his servants and his son Isaac. When he had cut enough wood for the burnt offering, he set out to the place God had told him about. இந்த ஆபிரகாம் நிலை என்பது இந்த இடத்துல பெரிய ஒரு துயரமான நிலையாய் காணப்பட்டது. The circumstances of Abraham காரணம் was very என்னென்று sad. சொன்னால் 100 வயதில் கிடைத்த குமாரன், The son who 100 வயதில் அவனுக்கு தேவன் கொடுத்து வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்த மகன், the son he was promised இன்றைக்கு and given அவரை at தேவன் years. சொன்னார், எனக்காக நீ பலியிடுவாயாக என்று ஆபிரகாமுக்கு சொல்லிவிட்டார். But he has demanded ஆனால் Abraham. அது யாருக்கும் ஆபிரகாம் சொல்லவில்லை. But Abraham did not declare it to ஆபிரகாம் anybody. தன்னுடைய அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளை பிளந்து தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். And then he took 2 of his servants and loaded his donkey and his son Isaac, and he இவன் cut enough wood. தன்னுடைய ஆராதனைக்கான ஆயத்தம், பலி செலுத்தல் என்பது இன்றைய காலத்தில் ஆராதனை. அன்றைக்கு அவன் பலி செலுத்துவதற்காக சரியான ஒரு இடுக்கமான நேரம், ஒரு தகப்பனாக இதை நாங்கள் உணர்ந்து கொண்டால் எவ்வளவு ஒரு வேதனையாக இருக்கும். And sacrifice those days is ஆனால் அவன் தன்னுடைய குமாரனை பார்க்கிலும் தேவனை விசுவாசித்தான். but through his son he அதற்கான worshipped God. ஆயத்தத்தோடு அவன் கடந்து செல்வதற்காக காரியங்களில் ஆயத்தப்படுத்தினான். And in the morning time he woke up early to make preparation இன்னைக்கு for the எங்களுடைய worship. வாழ்க்கையில நாங்கள் எங்கு நிற்கிறோம்? But in our lives, where do we இவனுடைய stand? நோக்கம் தேவனை நான் துக்கப்படுத்த கூடாது. I should not make அவனால் திருப்பி பேசி இருக்க முடியும். He could have ஏனென்றால் demanded அன்றைக்கு திறப்பிலே நின்றவன்,
அன்றைக்கு தன்னுடைய லோத்தையும் தன் குடும்பத்தையும் அந்த சோதம் குமாரை காப்பாற்ற வேணும்னு சொல்லி திறப்பில் என்ற ஒரு மனிதன். And he was a man who அவன் standing in ஆனால் the gap. தேவனிடத்தில் திருப்பி ஒரு வார்த்தை பேசவில்லை. He never spoke back to God. ஏனென்று சொன்னால் தன்னுடைய வாழ்க்கை ஆராதனையாக மாற வேண்டும். Because his life need to change into a worship life. ஆபிரகாம் என்று சொன்னாலே விசுவாசத்தின் தந்தை. He is the father of faith. ஆபிரகாமை பற்றி தெரியாத ஒருவரும் இல்லை. There's no one who does not know about என்னத்துக்கு Abraham. அவர் அப்படி வந்தார் என்று சொன்னால் The reason why he அவர் came செய்த up இந்த to the காரியம் the அவன் things that he did. தேவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை மாற்றினான். He changed his life for God. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் என்னத்தை இழக்க சித்தமாயிருக்கிறோம்? In our life, what are we prepared to lose என்னத்தை today? கொடுக்க What are we சித்தமாயிருக்கிறோம்? prepared to give today? நாங்கள் விரும்புகிறோம், ஆனால் எங்களுக்கு எங்கள் சமுதாயம் விடாது, உறவு விடாது, நண்பர்கள் விடாது, எங்களுடைய மனம் இழுத்து கொண்டே இருக்கும். அதுக்கு ஒரு காரணத்தை வைத்திருப்போம். Although we would ஆனால் decide to எந்த give, விதமான ஒரு காரணமும் இல்லாமல் அவன் எழுந்து ஆயத்தப்படத் தொடங்கினான். but without giving any excuses, he was prepared to go and give sacrifice. அவன் யாரிடமும் சொல்லவில்லை, Nobody said anything to him. சேவரிடம் சொல்லவில்லை, He did not tell his தன் servants. மனைவியிடம் சொல்லவில்லை, என் வேதத்தில் his இல்லை, wife. சொல்லவில்லை. His ஏனென்று சொன்னால் தன்னுடைய ஆராதனை இது மூலமாய் தடைப்பட்டு விடும். Because his worship might be spoiled because of இன்றைக்கு his நாங்களாயிருந்தால் ஆண்டவர் தந்த பிள்ளையை ஆண்டவரே கேட்கிறார் என்று சொல்லுகிற பொழுது மனசு சொல்லும், உமக்கு வயது போய்விட்டது, நீரேனப்பா போறேன், ஆண்டவர் மன்னிப்பார் தானே என்று சொல்லி தடுத்திருப்பா. And if we had said that, மகனை விட்டிருக்க மாட்டா. they would not allow ஆனால் us இந்த to go. ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில தேவனை ஆராதிப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை ஆராதனையை மாற்றினதுக்காக அவர் கடந்து செல்வதற்கு யாரிடமும் சொல்லவில்லை. And to change his life into a worship life, he did not எனவே inform எங்களுடைய him. வாழ்க்கையிலும் நாங்கள் தேவனுக்காக எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். And in our life, we need to prepare அப்பொழுது ourselves for God. தேவனுடைய வல்லமை எங்கள் மூலமாய் வெளிப்படும். That's when his power will be Amen. revealed to us. Amen. ஆமென், ஆமென். உங்களுடைய ஆமென் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் அளவை காண்பிக்கும். The way you say amen என்ற will show எல்லாத்தையும் நிறுக்கிறதுக்கு அளவுண்டு, அளவுகோல்கள் உண்டு. நீளத்தை அறுக்க, பாரத்தை அளக்க, எல்லாத்திலும் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அளவுகோல் ஆமேன் அல்லேலூயா. There's a measurement நாங்கள் எவ்வளவு scale. தூரம் கிறிஸ்துவுக்குள் வளர்றோம் என்பதை உங்களுடைய ஆமேன் அல்லேலூயா காட்டி கொடுக்கும். There's a சில வேளைகளில் நாங்கள் கட்டப்பட்டவர்களாய் காணப்படுவோம். தேவனுக்காக ஒரு விஷயம் ஆமேன் சொல்லுகிற பொழுது உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்காக மாற்றம் அடையும். தேவன் கிரியை செய்வார். இன்றைக்கு சில நாவுகள் ஒரு காலமே திறக்காத நாவுகளும் இருக்கிறது. There are some mouths that never ஒரு open. காலமே ஆமென் சொல்லாத நாவுகள் இருக்கிறது. There's tongues that ஒரு never காலமே say கை amen. உயர்த்தாத கரங்கள் இருக்கிறது. There are hands which சில are never பலவீனங்கள் raised. இருக்கலாம். There might be ஆனால் weaknesses. பலவீனத்திலும் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்ல தேவனுக்கு முன்பாக நாங்கள் எங்களை விட்டு கொடுக்க In வேண்டும். a Lord who says, "Where your எங்களை weakness விட்டு made கொடுக்க perfect in வேண்டும். my strength." சில வேளைகளை சொல்வதற்கு கடினமாக இருக்கும். சில வேளைகள் இந்த இடத்தில் என்று சொல்வதென்றால் கடினம், நாளைக்கு அதை குறித்து பேசுவார்கள். ஆனால் தேவ ஆவியானவர் சொல்லுகிற பொழுது சொல்லுறதுதான் தேவ பிள்ளைகளுக்கு அழகு. அந்த நேரத்தில் கேட்கிறதான் தேவ பிள்ளைகளுக்கும் அழகு. இருதயத்தை திறக்க வேண்டும், இருதயத்தை திறக்க வேண்டும், வாய்களை திறக்க வேண்டும். இன்றைக்கு குடும்பத்தில் பிரச்சனை என்றால் நாங்கள் அப்படியே இருப்போமா? If there's a problem in your family, would you ஓடி sit ஓடி down? சொல்லுவோம். We will ஒரு run. பிரச்சனை என்றால் ஆனால் தேவ சமூகத்தில் மட்டும் தேவனை ஆராதிக்கிறதுக்கு நாங்கள் இடம் கொடுப்பதில்லை. But in எங்களுடைய presence of உள்ளங்களில் எது விதைக்கப்பட்டிருக்கிறது? God, what is being planted எங்களுடைய in our உள்ளங்களில் hearts? எது விதைக்கப்பட்டிருக்கிறது? What is being planted அதை in our நாங்கள் hearts? பரிசுத்த ஆவியானவரை நோக்கி பார்க்க வேண்டும். We need to look இந்த into காலை our வேளையில் நோக்கி பார்க்க வேண்டும். We need to look நாங்கள் at the Holy எப்படிப்பட்ட பிற்புலத்திலிருந்து வந்திருக்கலாம், எந்த சூழ்நிலையிலும் வந்திருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்தில் ஆமென் சொல்லுகிற பொழுது தேவன் உன்னுடைய மன விருப்பத்தை நிறைவாக்குவார். When you say இன்றைக்கு என் amen. சபை வளரவில்லை, இன்றைக்கு என் சபை வளரவில்லை, இன்றைக்கு என் விசுவாசிகள் வரவில்லை, இன்றைக்கு என் உலகத்தார் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டுள்ள வருகிறார்கள் என்ற கேள்விகளுக்கு நானும் ஒரு பதில். And why the reasons as to the church hasn't grown, even we are an answer அடுத்ததாக to நாங்கள் வாசித்துக் கொள்வோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். that. Let us read Genesis 22:5. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளை ஆண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். He said to his servant, "Stay here with the donkey while I and the boy go over there. We will worship and then we'll come back to you," he said. ஆராதிப்பவனிடம் சரியான குணாதிசயம் இருக்கும். There might be the right attributes to worship God. ஏனென்று சொன்னால் அப்பொழுது அவன் ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள்,
நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் விட்டு போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். And he said to his servant, stay here with the donkey while I and the boy go over there. We will worship. அதற்கும் சரியான குணாதிசயத்துக்கும் என்ன அர்த்தம் என்று கேட்கலாம். We can ask what is the connection between the right attributes and for worship and ஆபிரகாமுக்கு தெரியும், Abraham knows, அவன் தேவன் அழைக்கப்பட்ட நாளிலிருந்து எங்கேயுமே மனித பலி செலுத்தப்படவில்லை. and wherever the day that he's called, he is பலிகள் செலுத்தி இருக்கிறார்கள், given sacrifices. ஆனால் தேவனுடைய ஒரு ஆராதனைக்கு தேவனுடைய குண இயல்பு தெரியும். So we know that for the worship, அவன் அந்த நம்பிக்கையில தான் சொன்னான், நான் தொழுது கொண்டு உங்களுக்கு திரும்பி வருவோம். in that belief he said, I'll worship. ஆனால் அவனால திருப்பி பேசி இருக்க முடியும். And he could have spoken back. ஏன் இப்படி ஒரு காலம் நான் செய்யவில்லையே, நான் பலி செலுத்தவில்லையே? ஏனென்ற ஆபிரகாம் இந்த இடத்துல 4வது பலிபீடத்தை கட்டுவதற்கு செல்கிறார். And he goes to build the ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து வாசித்து பார்த்தால் தெரியும், 3 பலிபீடங்களை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டு வந்தான். இது 4வது பலிபீடம் மோரியா மலையில கட்டப்போவது, மோரியா என்ற இடத்திலே தேவன் குறித்த மலையில் கட்டப்போவது 4வது பலிபீடம் ஆபிரகாமுக்கு. From Genesis 12, if you see that Abraham has already built 3 altars, this is the ஆனால் இதில் அவன் தன்னுடைய ஏகசுதனும் தன்னுடைய நேசகுமாரனும் தன்னுடைய புத்திரனையும் பலி செலுத்துகிற இடம். And this is the place where he ஆனால் அவன் கேட்டிருக்கலாம், he could have asked. ஆனால் அவன் தேவனை நோக்கி திருப்பி பேசாதவனா என்ற தேவனுடைய குணாதிசயம் அவனுக்கு தெரியும். He knew the attributes of God, so he எனவே அவர் ஆராதனை வீரன் என்பவன் தன்னுடைய தேவனை குறை கூறாதபடி, குற்றப்படுத்தாதபடி, அவர் செய்கிறது எதுவோ அது சரியாக இருக்கும் என்று விசுவாசித்தான். The worship leader, he knew. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு காரியத்தை சொன்னால் நாங்கள் என்ன செய்கிறோம்? What do we do? அது சபையா இருக்கலாம், can be church, எங்களோட உறவினராக இருக்கலாம், our relations. ஒரு காரியம் இது நாங்கள் தர்க்கித்து கொண்டே இருப்போம். And we will be arguing and contemplating. நாங்கள் தர்க்கித்து கொண்டிருப்போம். அது அப்படி இல்லை, அது உலகத்து சட்டங்களை கொண்டு வருவோம். We will bring the worldly rules into this. சபைக்குள்ளே அங்கங்க இப்படி எல்லாம் நடக்குது, இப்படி நடக்க கூடாது கொண்டு வருவோம். We will bring rules. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வித்தியாசமானது. But the Christian life is ஏனென்றால் different. இல்லாதவர்களை இருக்குமா போல் அழைக்கிற தேவனுடைய வேதம் சொல்கிறது. It's a God who does not call what is usual. நாங்கள் இப்போ எப்படி இருக்கிறோம்? How are we? நாங்கள் எப்படி இருக்கிறோம்? How are we? நாங்கள் எதிர்த்து பேசுகிறவர்களா? Do we argue? ஆமென். Amen. ஆமென். சில பேர் தேவன் மகிமைக்குள் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார்கள், சிலர் மகிமைக்குள் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் 7 நாளில் 1 நாளில் 3 மத்தியான அந்த தேவ சமூகத்தில் இருக்கிறோம். இந்த இடத்தில் தேவனுக்காக எங்களுக்கு விழித்திருக்க முடியாவிட்டால் தேவன் எங்களுக்காக செயலாற்ற மாட்டார். அன்றைக்கு ஆபிரகாம் என்று கதைக்கிறோம். ஏன் ஆபிரகாம் கர்த்தர் இப்படி உயர்த்தி வைத்தார் என்று சொன்னால் அவன் கர்த்தருக்காக வாழ்ந்த ஒரு மனுஷன். ஆனால் நாங்கள் இந்த இடத்தில் வந்து சொகுசாக நிம்மதி. ஆபிரகாம் மலைகளுக்குள் ஏறுகிற பொழுது இப்படி ரோட் இல்லை, இப்படி கார் வசதி இல்லை, எல்லாமே அவன் பாடுகளுக்குள்ளாய் கடந்து சென்றிருப்பான். கழுதை சொல்லு கேட்டிருக்குமா? கழுதையை பிடிச்சு கொண்டே இருக்க வேணும், அதில் அதை ஓட வலிக்கிட்டுதண்டா. ஆனால் அவன் பொறுமையோடு அவன் கடந்து சென்ற மனிதனாக இருந்தால், உங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று விசுவாசித்தால் உங்களுடைய செவிகளை திறவுங்கள். உங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று விசுவாசித்தால் உங்களுடைய செவிகளை திறவுங்கள். உங்களுடைய ஆராதனை வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் என்று சொன்னால் உங்களுடைய செவிகளை திறவுங்கள். நீங்கள் 1000 செய்திகளை கேட்டிருக்கலாம், இதெல்லாம் பழக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவ ஆவியானவர் கொடுக்கிறது ஒரு நோக்கத்துக்காக, யாரோ நபருக்காக என்று சொல்லாமல் எனக்காக என்று சொல்லுங்கள். இந்த வேத பகுதி என்னோடு பேசியது. Bible passage spoke to me. நாங்கள் தொடர்ந்து செல்லுவோம். Continue. ஆராதிப்பவன் தேவ பிரசன்னத்துக்குள் நுழைகிறான். The one who worship enters the presence. ஒரு ஆராதனை வீரன் தேவ பிரசன்ன ஓகே சாரி ஆராதனை வீரன் ஆராதிப்பன் தேவ பிரசன்னத்துக்கு கடந்து செல்கிறான். The one who praises God goes into the presence of God. இதற்கு நாங்கள் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். So let us read Genesis 22:2. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள்
ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். And God said, take your son, your only son whom you love, Isaac, and go to the region of Moriah, sacrifice him there as a burnt offering on a mountain I will show you. இந்த மலையின் மேல் தான் சாலமோன் ராஜா தேவாலயத்தை கட்டினான் என்று வேதம் சொல்கிறது. கட்டினான். Scripture says at the same mountain, this is where King Solomon built his ஆனால் இது temple. ஆபிரகாமுடைய காலத்தில் சாலமோன் இல்லை. But in the times of Abraham, ஆனால் Solomon did not ஈசாக்கை build. பலி செலுத்த கொண்டு போன இந்த மலையின் மேல் தான் சாலமோன் ஆலயத்தை கட்டின பொழுது தேவ பிரசன்னம் நிரப்பினது. But on the top of this mountain where Isaac was அதுக்கு taken இதுக்கு அடையாளமாக as a sign for that, மலையிலிருந்து ஆராதனை என்பது நாங்கள் தேவனை நெருங்கி சேர்வது. the worship is getting closer to நாங்கள் God. உயரத்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். We need to be எங்களுடைய taken. எங்களுடைய வாழ்க்கை தேவனை ஆராதிப்பதற்காக உன்னதத்திற்கு நாங்கள் செல்ல வேண்டும். And to worship God, we need to go into higher நாங்கள் realms. மலையடி வாரத்தில் இருந்து கொண்டு தேவனை ஆராதிக்க முடியாது. We cannot worship God from a சத்தங்கள், lowly place. There's noises, சந்தடிகள், there's பிரச்சனைகள், problems. மற்றவருடைய தாக்கங்கள். நாங்கள் ஆராதனை தேவ பிரசன்னத்துக்குள் செல்வதென்றால் நாங்கள் ஏறி செல்ல வேண்டும். And to go into the presence of God, we need to climb up. அங்கே உனக்கு குறிக்கும் மலையின் ஒன்று மேல் அவனை தகன பலியாகிடுவாய் என்றார். He said, you give him as a burnt sacrifice. அப்ப அந்த மோரியா தேசத்தில் காணப்பட்ட மலையில் சென்று அவன் தன்னுடைய வாழ்க்கை செய்கிற செயல்களினால் தேவனை ஆராதிப்பதற்காக அவன் கடந்து செல்கிறான். And he goes to the top of the அப்படி mountain. கடந்து சென்றவனுடைய வாழ்க்கையில ஒரு ஆராதனை வீரனுடைய வாழ்க்கையில தேவ சத்தம் காணப்படும். And the voice of God will be heard when you climb up to worship சத்தம் God. காணப்படும். There will be the voice of God. இன்னைக்கு will be heard. ஆராதனையின் உச்சத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் இருதயத்துக்குள் தேவனுடைய சத்தம் கேட்கிறதா? And the peak of your worship, do you hear the நாங்கள் voice of ஒவ்வொரு God? நாளும் துதிக்கிறோம். Every day we praise. காலையில் எழும்பி துதிக்கிறோம். We get up in the morning and எங்களுக்கு worship. தேவையான நேரம் ஜெபிக்கிறோம். Whenever we need, ஆனால் we எங்கள் pray. இருதயத்துக்குள் தேவனுடைய அந்த மெல்லிய சத்தம் கேட்கிறதா? But do we hear the soft sound of அதுக்கு God? in our ஆதாரமாக ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். And as an evidence of that, let's read Genesis 22 verse 11 and 12. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். But the angel of the Lord called out to him from heaven, Abraham, Abraham. Here I am, he replied. Do not lay a hand on the boy, he said. Do not do anything to him. Now I know that you fear God, because you have not withheld your son from me. ஆமென். இந்த தேவ சத்தம் கேட்கிற ஆராதனை வீரர்களாக அந்த அனுபவத்துக்குள்ளாய் கடந்து செல்வர்களாய் நாங்கள் மாற வேண்டும். And we need to change into people at the ஏனங்கள் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை. ஏனங்கள் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை. Why there is no change in our lives? நாங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்க ஏதோ தடையா இருக்கிறது. There is something that is stopping us from ஆனால் hearing ஒரு the voice. இக்கட்டான சூழ்நிலை, Whatever ஒரு the வேதனையான difficult சூழ்நிலை, circumstances, தன்னுடைய மகனை பலி செலுத்த போற அந்த சூழ்நிலை, கைகள் கால்கள் கட்டப்பட்ட நிலையில் ஒரு தகப்பனாய் கத்தியை ஓங்குற பொழுது தேவ பிரசன்னத்துக்குள்ள ஒரு மனிதனுக்கு தேவ ஆவியானவர் பேசுகிற சத்தம் கேட்டது. And as a father with a heart heavily burdened, he's going to sacrifice son. When he raised his axe, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இப்படியான சூழ்நிலையில் நீங்க துதிக்கிற பொழுது, தேவனை ஆராதிக்கிற பொழுது உங்கள் சத்தம் கேட்கிறதா? and in your life when you praise God, do you hear his voice? அநேக சத்தங்கள் கேட்கும். There might be many other different அநேக voices. ஆலோசனைகள் வரும். There might be many அப்படி counseling. வந்திருந்தால் அன்றைக்கு ஈசாக்கு மரித்திருப்பான். And if that had come that day, Isaac would ஆனால் have died. தேவ சத்தம் கேட்கிற ஒரு மனிதனுடைய ஆராதனையில அவனுக்கு ஒரு ஜீவன் காணப்பட்டது. But in a person's worship, ஒரு if you hear விடுதலை the voice, காணப்பட்டது. you see the life and இன்றைக்கு redemption. கட்டப்பட்ட நிலையில் உங்கள் வீடுகளில் பிள்ளைகள், And your children need to இந்த be கட்டப்பட்ட binded. நிலையில் உங்களுடைய கணவன்மார், Your husbands to be கட்டப்பட்ட binded. நிலையில் உங்களுடைய மனைவி, Your wives to be binded. கட்டப்பட்ட நிலையில் வாழுகிறோம். Are we living in ஆனால் that? தேவ சத்தம் கேட்காதனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் திகைத்து நிற்கிறோம். And without hearing the இன்றைக்கு voice of God, ஆராதனைக்குள் நுழைகிற நானும் நீங்களும் தேவ சத்தத்தை கேட்க வேண்டும். you and I who enter the worship need தேவ to hear the சத்தத்தை voice. கேட்க வேண்டும். Hear the voice of God. தேவ சத்தத்தை கேட்க வேண்டும். To hear the voice of God. ஆராதனை வீரன் ஒருவனுடைய காணப்படும் வேறு பிரித்து காணப்படுவான். Worship leader will be separate from ஆதியாகமம் separated. 22:6 வசனம்.
Genesis 22:6 says, ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். Abraham took the wood for the burnt offering and placed it on his son Isaac, and he himself carried the fire and the knife, and the two of them went on together. ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கு மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். They took the burnt offering and placed it on our son Isaac, and he himself carried the fire and the knife, and two of them went இவர்கள் together. கழுதையோடு வந்தார்கள், வேலைக்காரோடு வந்தார்கள். அவர்களை கீழே விட்டு இருவருமாக கூடி போறார்கள். They came with a donkey and two workmen, but they put எனவே them, இவர்களோடு சேர்ந்து இவர் இந்த பலிபீடத்தை கட்டியிருப்பாரான இருந்தால் ஈசாக்கை பலியிட அவர்கள் விட்டிருக்க மாட்டார்கள். and if they have built the altar with the help of the servant, they wouldn't have உடனே allowed Isaac. சேவர் சொல்லியிருப்பார்கள், இவருக்கு ஒரு மகன் என்று ஓடி போய் சாராளிடம் சொல்ல போயிருப்பார்கள். And the servants would have run into தடுத்திருப்பார்கள். They would have tried to stop it. தேவனுடனான ஆராதனைக்காக அவர் தனக்கேற்ற இடத்துக்கு கடந்து சென்றார். And to worship God, he went to the appropriate இது place. என்னத்தை காட்டுறண்டா, உலகத்தில் வாழ்கிற நாங்கள் தேவனுக்காக பிரிக்கப்பட்டு செல்கிறோம். And people like us living in the world, நாங்கள் we've been separated பிரிந்து வாழ from God. வேண்டும். We need to be separated. எங்களுடைய வாழ்க்கை நடைமுறை வேறுபட்டதாய் காணப்பட வேண்டும். Our way of life should be மிகவும் different. துக்கமான காரியம். It is very sad இந்த today. கிறிஸ்தவ கொண்டாட்டங்கள் Christian celebrations. பார்க்கிற பொழுது தேவன் மகிமைப்படுகிறாரா? Is God being glorified? இயேசு மகிமைப்படுகிறாரா? Is Jesus being ஏனடா glorified? நாங்கள் மற்றவர்களை பிரியப்படுத்த பார்க்கிறோம். We try to please இதை others. பிரிந்து போகிற தன்மை இல்லை. There's no- இது நான் கர்த்தருக்குள்ள வளர்ந்தவர்களை குறித்து சொல்கிறேன். I'm talking about people who புதிசாய் are வந்தவர்கள் அல்ல. not the new அவர்கள் person. தேவனை அறிய வேண்டும். They need to know God. எங்களுடைய வருட கணக்காக எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்காய் கொடுத்தவர்கள் The one who given their lives for many years to God. தங்களுடைய கொண்டாட்ட நிகழ்வுகளில் In their celebrations. தங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற உலக காரியங்களில் தேவனை எப்படி மகிமைப்படுத்துகிறார்கள்? How do we glorify God in their இன்றைக்கு world? உலகத்தார் செய்கிற கொண்டாட்டத்துக்கும் கிறிஸ்தவர்கள் செய்கிற நிகழ்ச்சிகளுக்கும் வித்தியாசம் காணவில்லை. There's no difference. அப்ப எப்படி நாங்கள் பிரிந்து சென்று ஆராதனை வீரர்களாய் காண்பிப்பது? To show that நாங்கள் அந்த இடத்தில் தவறி விடுகிறோம். we fail in that place. அந்த இடத்தில் தவறி விடுகிறோம். We fail in that place. ஏதேது காரியங்கள் செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறதோ Whatever the word says அந்த not to do, காரியங்களை நாங்களே செய்கிறோம். we do those things. ஆனால் இதுக்கு மாற்று கருத்து சொல்ல முடியவில்லை. But we cannot give ஏனென்றா உறவினர்கள், because நண்பர்கள் our friends and relations, உங்களை பகைப்பார்கள். they will get angry. ஆனால் இன்றைக்கு இந்த ஆபிரகாம் தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு ஆராதனைக்காக தனிமையில் சென்றான். But Abraham பிரிந்து took his சென்று son. காணப்பட்டான். He separated himself. எங்களுடைய from- வாழ்க்கை எப்படி இருக்கிறது? How is our life? மற்றவர்களை பிரியப்படுத்துறோமா? Are we pleasing தேவனை others? பிரியப்படுத்துறோமா? Or pleasing நாங்கள் God? ஒரு ஆராதனை வீரராய் வரோம் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கை ஆராதனையை மாற வேண்டும் என்று சொன்னால், If a life is to change into நாங்கள் place, உலகத்திலிருந்து பிரிந்து காணப்பட we வேண்டும். need to be separated from the உலகத்தரை world. விட்டு பிரிந்து காணப்பட We need to வேண்டும். be separated from the world. இன்றைக்கு எல்லாருக்கும் தெரியும், Everyone knows. கிறிஸ்தவர்கள் மன்னிப்பார்கள், Church might forgive. கிறிஸ்தவர்கள் மன்னிப்பார்கள், இயேசு மன்னித்தார். Jesus ஆனால் forgave. பரலோகத்துக்கு போவதற்கு முன்பாக எங்களுடைய எல்லாமே சரியாக முடிந்திருக்க வேண்டும். But before we enter into heaven, everything should be பரலோகத்துக்குள் perfect. பரிசுத்தமானவர்கள் மட்டும்தான் கடந்து Only செல்வார்கள். the righteous will go into மலையடிவாரத்துக்கு heaven. பிரிந்தவர்கள் மட்டும்தான் உச்சிக்கு போனார்கள். Only those who are faultless will எல்லாரும் go. போகவில்லை. Everyone didn't go. எல்லாரும் போகவில்லை. Everyone didn't go. மக்களை ஏமாற்றுவதற்காக சொல்லுவார்கள். They might try to கிருபை deceive. என்று சொல்லுவார்கள். They might say grace, மன்னிப்பு grace. மன்னிப்பு என்று சொல்வார்கள். They will say forgiveness, இன்றைக்கு நான் forgiveness. ரட்சிக்கப்பட்ட நாளிலே மன்னிப்பு கேட்டினால் இன்றைக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கேன் சொன்னால் நான் மரணம் அடைகிற நேரம் மட்டும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த நேரம் எனக்கு கிடைக்குமா தெரியாது. And whether you என்னை ஒரு கட்டத்தில் நாங்கள் திருந்தி வாழ வேண்டும். can speak about ஒரு கட்டத்தில் நாங்கள் தேவனை பிரியப்படாய் வாழ வேண்டும். ஒரு கட்டத்தில் எங்களுடைய எல்லாவற்றையும் விட்டு விட வேண்டும். we need to abandon everything at a இன்னைக்கு particular stage. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இல்லை. There's no பிரித்தெடுக்கப்பட்ட separated வாழ்க்கை life. இல்லை. It's not a separated ஆசீர்வாதம் இல்லை. There's no blessing. நிம்மதி இல்லை. There's no peace. சமாதானம் இல்லை. There's no peace. உலகத்தோடு ஒத்து ஓடுகிறோம். We're running with the- உலகத்தோடு ஒத்து conforming to the ஓடுகிறோம். pattern of the மலையடி world. வாரத்தில் இருக்கிற இடத்திலே பலியிட நிற்கிறோம். உலகத்தோடு சேர்ந்து எங்கள் ஆராதனைகள் செய்ய விரும்புகிறோம். தேவ ஆவியானவர் பேசுகிறார். Holy Spirit is தேவ speaking. ஆவியானவர் பேசுகிறார். Holy Spirit is speaking. அல்லேலூயா. Hallelujah. உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்கள். Amen. ஏனென்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளை தேவன் ஏதோ ஒரு விஷயத்தில் உருவாக்க விரும்புகிறார்.
God is like to create the children கட்டப்பட of God. வேண்டியவர்கள் நாங்கள். We need to be binded. தேவனுக்காய் கட்டப்பட வேண்டியவர்கள். We need to be binded அப்ப for God. உடைக்கப்பட வேண்டும். We need to be broken செதுக்கப்பட வேண்டும். and sculptured. விட்டு கொடுக்கப்பட வேண்டும். And we need to give in. கிண்டப்பட வேண்டும். We need to be digged புடுங்கப்பட into. வேண்டும். We need to be அது broken into. ஈஸியானதல்ல. It's not அது easy. இலகுவானதல்ல. It's not easy. இவ்வளவு காலமும் வாழ்ந்து விட்டோம். We lived so இவ்வளவு long. காலம் வாழ்ந்து விட்டோம். We lived so long. அந்த தேவ ஆவியானவர் எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், And if Holy தேவன் Spirit எங்களுக்கு is கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால், the God is to நாங்கள் பிரித்து எடுத்து வாழப்பட வேண்டும், பிரிந்து சென்று வாழ we வேண்டும். need to separate ourselves and live. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அடுத்ததாக ஒரு ஆராதனை வீரர் நல்ல செய்தியை கொடுப்பான். And in he'll the praise of worship ஒரு leader will தன்னுடைய நல்ல செய்தியை கொடுக்கிறவனாய் he will காணப்படுவான். share the good news of him. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது. 22:19 in Genesis says, ஆபிரகாம் தன் வேலைக்காரரிடத்துக்கு திரும்பி வந்தான். அவர்கள் எழுந்து புறப்பட்டு ஏகமாய் பேர்செபாவுக்கு போனார்கள். ஆபிரகாம் பேர்செபாவிலே குடியிருந்தான். Then Abraham returned to his servants and they set off together to Beersheba, and Abraham stayed in Beersheba. ஆமென். ஆபிரகாம் மலையிலிருந்து இறங்கி வந்தார். Abraham came down from the தன்னுடைய வேலைக்காரரிடத்தில் திரும்பி mountain to வந்தார். the servants he returned. அவரோடு சேர்ந்து புறப்பட்டு And then ஏகமாய் பேர்செபாவுக்கு போனான். ஆபிரகாம் பேர்செபாவிலே குடியிருந்தான். அப்பொழுது went to Beersheba and lived, stayed there. அப்பொழுது அந்த வேலைக்காரர் கேட்டிருப்பார்கள், பலியிட சென்றீங்களே, அவன் அங்க நடந்த காரியத்தை சொல்லி இருப்பான். So the servants might have inquired from him. He went to யெகோவா sacrifice. ஈரே என்று சொல்லி இருப்பான். Said Jehovah Jireh. கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி இருப்பான். God will look into everything. ஏனென்றால் அவன் அங்கு தான் கண்ட அனுபவங்களை, His தான் பெற்ற experience, அனுபவத்தை his experiences. திரும்பி வந்து தன்னுடைய கீழே இருந்தவருக்கு சொல்லி இருப்பான். He would have shared it with இன்னைக்கு his நாங்கள் servants. ஆராதனையில் பிறகு அனுபவத்தை The experience மற்றவர்களுக்கு we எப்படி received சொல்லுகிறோம், from the worship. அவர்களை எப்படி கூட்டிக் கொண்டு செல்கிறோம், Are we telling that to எப்படி others? நாங்கள் அவர்களுக்கு தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறோம் How would you reveal the என்று glory நாங்கள் of God? காணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். We need to see that. ஆராதனையில் சிந்தப்பட்ட இரத்தத்தின் வெளிப்பாடு இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட வெற்றியின் வெளிப்பாடாக காணப்படுகிறது. And the blood that was shed during worship is the blood that was shed அதுக்கு during the ஆதாரமாக victory of God. ஆதியாகமம் 22:13 வாசிப்போம். Read 22:11 as an evidence of that. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். It's 22:13. Abraham looked up there and in thicket he saw a ram caught by its horns. He went over, took the ram and sacrificed it as a burnt offering instead of his son. அன்றைக்கு முன்னடையாளமாக As a predestined sign, ஆபிரகாம் ஈசாக்குக்காக ஒரு ஆட்டுக்கடா பலியிடப்பட்டது. and a ram was sacrificed for Isaac. ஒரு ஆராதனை வீரனுக்காக, For a worship ஒரு leader. தன்னுடைய வாழ்க்கையை ஆராதனை செயலாய் மாற்றினவனுக்காக The one who changes his life தேவன் into a முன்குறித்த worship. ஒரு ஆட்டை ஆயத்தப்படுத்தினார். God predestined a ram and prepared it. அந்த இடத்தில் அவனுடைய மகனுக்கு பதிலாக Instead of his son in அது that ஆடு place, வெட்டப்பட்டது, that ram was ரத்தம் sacrificed. சிந்தப்பட்டது There was blood that was அந்த shed மோரியா மலையின் மேல். in the mountain Moriah. ஆனால் இன்றைக்கு But today, எங்களுடைய ஆராதனையில் இயேசு வெளிப்படுகிறாரா? but is Jesus இயேசுவில் revealed in our சிந்தப்பட்ட worship? ரத்தம் வெளிப்படுகிறதா? This is blood that was இயேசுவில் shed சிந்தப்பட்ட revealed. ரத்தம் வெளிப்பட்டால் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் காணப்படும். There should be a confirmation that your sins are உண்மையான forgiven. ஆராதனைக்கு நாங்கள் கடந்து செல்கிற பொழுது When you cross over to இயேசு கிறிஸ்துவின் அத்தனை பண்புகளும் எங்கள் வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். all the attributes of Jesus Christ அப்படி should be இல்லாட்டி revealed. நாங்கள் அதை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். Otherwise we need to அந்த ask and பண்புகளுக்கு எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். receive. With that attributes we need to change நாங்கள் our life. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்று சொல்லக்கூடாது. நான் கிறிஸ்தவர்கள் என்றால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வெளிப்பாட்டின் வல்லமை காணப்பட வேண்டும். If we say ourselves Christians, we need to சத்துரு have, பயப்பட வேண்டும். the enemy must be ஏனென்றால் feared. கல்வாரியிலே இயேசு கிறிஸ்து சத்துருவின் தலையை நசுக்கினார். Because on the Calvary cross இன்றைக்கு he உலகம் crushed the head தவச of கால the enemy. இன்றைக்கு உலகம் தவச காலத்தை கொண்டாடுகிறது. The enemy the world is celebrating it. அவர்கள் 40 நாளும் கொண்டாடுவார்கள். They will celebrate for 40 ஆனால் days. 41வது நாள் But on the 41st day, குடிப்பார்கள், they will start வெறிப்பார்கள், celebrating and feasting. பெரிய
விருந்துகள் செய்வார்கள். They'll have big feast and இயேசு fun. மரித்ததின் நோக்கத்தை மறந்து விடுவார்கள். They'll forget the purpose of the death ஆனால் of Jesus. தேவன் விரும்புகிறார், But what God என்னுடைய desires, ரத்தத்தை நீ எவ்வளவு நாள் காண வேண்டும், how many days will உன்னுடைய you see வாழ்க்கை the blood? ஆராதனையாக மாற வேண்டும், Your life need to change நீ into என்னை a ஒவ்வொரு worship. நாளும் கண்டுகொள்ள வேண்டும், You need to see me every day. என்னுடைய வல்லமையை மற்றவர்களுக்கு நீ விளங்கப்படுத்த You வேண்டும், need to show the might of நீ power. செல்கிற இடத்திலெல்லாம் தேவனுடைய வல்லமையை நீ சொல்ல வேண்டும், Wherever you go, you need to reveal the சுவிசேஷம் power. சொல்ல You need வேண்டும், to spread the gospel. தேவராஜ்யத்தை பிரசங்கிக்க வேண்டும், You need to inherit the kingdom of God. தேவனுக்காய் மற்றவர்களை நீ உயிர்ப்பிக்க வேண்டும். You need to revive others for God. நாங்கள் தேவன் சொல்லுகிற பிறகு நம்முடைய வாழ்க்கையை மாற்றி நடப்போம். But let us change our lives according to Amen. God's purpose. Amen. ஆமென். Amen. முதலாவதாக ஆபிரகாம் ஆபிரகாமின் ஆராதனையான வாழ்வின் செயலை காண்பித்தார். And in life he showed the actions of his அடுத்து worship life. இன்னொரு மனிதனை நாங்கள் பார்ப்போம். We'll see another person. ஜீவ பலியான ஆராதனை, Living sacrifice ஜீவ worship. பலியாகிய ஆராதனை. A living sacrifice ரோமர் worship. 12 வாசிப்போம். I'll read Romans 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். Therefore I urge you, brothers and sisters, in a view of God's mercy, to offer your bodies as a living sacrifice, holy and pleasing to God. This is your true and proper worship. சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். We need to give our body as a living sacrifice, தேவனுடைய holy and இரக்கங்களை pleasing. முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். And இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. therefore I urge you, because this is the true and proper worship. ஆதியாகமம் 39 அதிகாரம் 9 வசனம். Genesis 39:10. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். ஆதியாகமம் 39 அதிகாரம் 9 வசனம். No one is greater in this house than I am. My master has withheld nothing from me except you, because you are his wife. Then how could I do such a wicked thing and sin against God? ரோமர் 12 சொல்லப்பட்ட வாழ்க்கையை ஆதியாகமம் 39 அதிகாரம் 9 வசனத்தில் ஜோசேப்பு வாழ்ந்து காட்டினார். And whatever the worship that is said in Romans 12, இது ஒரு ஆராதனை. this is a worship because தேவனுக்காக எங்கள் சரீரங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வது. to protect our body as இந்த a holy வீட்டில் for என்னிலும் God. பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையுமே அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். Master has not withheld anything except you, because you are his wife. And எங்களுடைய how could I do? வாழ்க்கையில் வருகிற He comes in our lives. எத்தனை பாவங்கள், The sins, அவைகளை நாங்கள் விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். we need to leave from அவைகள் them. ஒட்டாதபடி காத்துக்கொள்ள We வேண்டும். need to make sure that they ஜீவ don't attach பலியாக it. As a living எங்கள் sacrifice, சரீரங்களை பாதுகாத்துக் கொள்ள we வேண்டும். need to protect our ஆக bodies. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் மட்டும் நாங்கள் ஜீவ பலிகளாக அல்ல, Not only on Sunday service we become நாங்கள் worship. எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் Throughout the days of our lives, நாங்கள் வாழ வேண்டும். we need to live as a living ஏனென்று சொன்னால் sacrifice, because தேவன் இப்படிப்பட்ட சரீரங்களைத்தான் இப்படிப்பட்ட ஆத்துமாவைத்தான் தன்னோடு இணைத்துக் கொள்வார். that is how these type of people குற்றமற்றதாய் will, காத்துக்கொள்ள வேண்டும். those we need to be blameless. குற்றமற்றதாய் காத்துக்கொள்ள We வேண்டும். need to be blameless. வெளியால் ஒருவருக்கும் தெரியாது. No one else will இந்த know. யோசேப்பு இந்த இடத்தில் அவன் உடன்பட்டு பாவம் செய்திருந்தா யாருக்குமே தெரியாது. And at this instance, if Joseph ஆனால் had அவன் sinned, no இருக்கிற one இடம் knew. எகிப்து. But he lived in Egypt, அவன் எகிப்து கொண்டு வரப்பட்டவன். and he had been brought as a எகிப்து slave. பாவத்துக்கு அடையாளம். Egypt is a sign of sin, அதிலே அவன் தன் பரிசுத்தத்தை காண்பித்தான். and even there he நாங்கள் showed சொன்ன his உலகத்தில் holiness. தானே வாழுகிறோம். We live in this நாங்கள் world. எப்படி நாங்கள் இது சட்டத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். We need to கர்த்தருக்காய் obey the வைராக்கியம் அணிக்க வேண்டும். We need to be கர்த்தருக்காய் வைராக்கியம் அணிக்க But we வேண்டும். need to have rise for God அப்பொழுதுதான் with zeal. எங்களுடைய சரீரத்தினால பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதனால தேவனை நாங்கள் ஆராதிக்க முடியும். That's when we protect our body for God, we become holy and we can எங்களுடைய praise and வாழ்க்கையில worship. காணப்படுற ஒவ்வொரு நிமிடமும் Every minute of your இது life. சரியான கடினம். It is for clay, இது சொல்வது போல் அல்ல, not less is said. ஆனால் எங்களுக்கு ஒருவர் வேண்டும். But we need someone. எங்களை வழிநடத்த பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். We need the Holy Spirit to அவருடைய lead துணை us. வேண்டும். We need His help. அவர் எங்களை பாவத்தை குறித்தும்
நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் எங்களுக்கு அவர் உணர்த்துவார். And he will teach us about sin, righteousness and judgment. எங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதற்கு எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் வேண்டும். We need the Holy Spirit to protect our நாம் body and எவ்வளவு soul. காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். We can learn many things. நடைமுறைப்படுத்துவதற்கு But to எங்களுக்கு implement பரிசுத்த them, ஆவியானவர் வேண்டும். but to implement them, we எங்களால் need the ஒன்றும் Holy செய்ய Spirit. முடியாது. We cannot do this on our சில own. வேளை நாங்கள் விழுந்து போயிருக்கலாம். Sometimes we might have ஆனா fallen. பரிசுத்த ஆவியை நோக்கி கூப்பிடுவோம். But let us call out to the ஆண்டவரே Holy Spirit. ஜீவ பலியாக என்னுடைய சரீரத்தை கொண்டு ஆண்டவரே As a living உம்மை sacrifice, நான் ஆராதிக்க வேண்டும் I ஆண்டவரே. want to worship அதில் you. நீர் பிரியப்படுகிறீர் ஆண்டவரே. You are desirous அப்பா of உதவி that. செய்வீராக ஆண்டவரே Help me, Lord. என்று நான் கேட்போமா? Shall we ask? ஆமென். Amen. மூன்றாவதாக அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 25ஆம் வசனத்தை ஒரு விசை வாசிப்போம். Acts 16. அப்போஸ்தலர் 16 22 25. அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி The crowd joined in the attack against Paul and Silas, and the magistrate ordered them to be stripped and beaten with dread. After they had been severely flogged, they were thrown into prison with the jailer, who was commanded to guard them carefully. அப்படியே நாங்கள் 24வது வசனத்தையும் வாசிப்போம். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். When he received these orders, he put them in the inner cell and fastened their feet on the stocks. அப்படி 25வது வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். After midnight, Paul and Silas were praying and singing hymns to God, and the other prisoners were listening to them. பவுலும் சீலாவும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். Paul and Silas have been இவருடைய imprisoned, கால்கள் தொழுமரத்தில் மாட்டப்பட்டிருக்கிறது. and their stocks and chains. வேதனையான சூழ்நிலை. It's a very worrying இந்த circumstances. சிறை வாழ்க்கையிலும் வேதனையிலும் இவர்கள் தங்கள் ஆராதனையை காண்பித்தார்கள். But even through these troubles and in their life of imprisonment, they கைகள் showed their கட்டப்பட்ட worship. நிலை. Their hands were binded. கால்கள் கொழுவப்பட்ட நிலை. Their legs were fastened to the ஆனால் stocks. அவர்களுடைய ஆவியை கட்டவில்லை. But they could not bind their spirit. தேவனோடு உள்ள தொடர்பை கட்டவில்லை. They could not bind the relationship with God. பாடிக்கொண்டிருந்தார்கள். But they were praying and singing hymns. எங்களுடைய வாழ்க்கையில் In our lives, ஒரு பிரச்சனை வந்து விட்டால் when there is a problem, முதலாவது ஜெபத்துக்கு கொள்ளி. first thing that we stop is to முதலாவது stop. ஜெபம் இல்லை. First we stop is the prayer. முதலாவது ஜெபம் வேண்டாம். We stop the prayer. அது ஆண்டவர்ட்ட கேட்கிறோம் என்ன சொல்றாரு? மற்ற காரியங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். முதலாவது குடும்ப ஜெபம் இல்லை. தனிப்பட்ட ஜெபம் இல்லை. The personal prayer or the family prayer will stop. பாடு. The problems will take எங்களுக்கு வேதனை precedence. வந்து விட்டது. We have- ஆனால் இந்த இடத்துல பவுலும் சீலாவும் But in this place, Paul and தேவனை Silas, துதித்து they பாடிக்கொண்டிருந்தார்கள். were praising அவர் God. எனவே ஒரு ஆராதனை வீரருடைய ஆவியை கட்டுப்படுத்த முடியாது. The அது spirit cannot be தேவனுடைய தொடர்பில் binded. இருக்கும். It will be direct communication with வேதனைகள் God. வந்து விட்டது. The problems have arrived. நான் என்ன செய்ய? What do I do? அதுக்கு எங்க போக வேண்டும்? Where do we have to go? யாரிடம் கேட்க வேண்டும்? Who should I ask? ஆலோசனை என்ன? What is the advice? இதை இன்றைக்கு சமுதாயம் கேட்கிறது. This is what the community is நாங்கள் asking. விதிவிலக்கில்லை. We are not exception. ஆனால் வேதம் சொல்கிறது But the word says, பவுலும் சீலாவும் கர்த்தரை பாடி துதித்துக் கொண்டிருந்தார்கள். Paul and Silas were praying and singing சிறை hymns to வாழ்க்கை God. இன்றைக்கு ஆராதனையாக காணப்பட்டது. Even their life of தேவனை imprisonment turned மகிமைப்படுத்திக் into worship. கொண்டிருந்தார்கள். They were glorifying அது God. மாத்திரமல்ல அதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள். And not only that, those who were 16 listening. 32 விதமாய் சொல்கிறது. 16:31 says, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? what do we need to do to தேவ receive salvation? மனுஷகுமாரனே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? What do we have to do to receive உன்னுடைய salvation? வேதனையான வேளையில் நீ தேவனை ஆராதிக்கிற பொழுது தேவனை அறியாதவர்கள் உன்னிடத்தில் வருவார்கள். Whenever in your trouble, என்ன செய்ய வேண்டும்? what do you have to இன்றைக்கு do? குடும்பத்தில் பிரச்சனை என்றால் நீ துதித்துக் கொன்று, If there's problem in நீ your தேவனை family, you ஆராதித்துக் praise. கொன்று, You worship God. கணவன் ஒரு தரம் உன்னிடத்தில் வருவார். The husband will கணவன் come தன்னுடைய to you. வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுப்பார். Husband will come அதை his life விட்டு to God. கணவன் பிரச்சனை இல்ல பிள்ளை பிரச்சனை மனைவி பிரச்சனை எதிர்த்து நிக்கிறோம். Instead of doing துதியை that, விட்டு விட்டோம். we stand against ஆராதனையை the விட்டு problem. விட்டோம். We leave தேவனோட the praise and உறவை worship, விட்டு விட்டோம். the relationship with God. இது இயற்கையில் நடக்கிறது. It naturally நாங்கள் happens. ஒரு உங்க சமுதாயத்தில் நடக்கிறவர்கள் சிந்தித்து போதிக்க வேண்டும். We need to think of what happens in நாங்கள் the இங்க community. இருக்கிறவர்களாம் நல்லவர்கள் அல்ல. All of us are சண்டை not good பிடிக்காதவர்கள் அல்ல. people. We don't fight. குடும்பத்தில் பிரச்சனை செய்யாதவர்கள் அல்ல. Not a எல்லாரும் எல்லாம் செய்துதான் வந்தவர்கள். Everyone has அது done எல்லாருக்குமே everything. தெரியும். Everyone knows. ஆனால் But தேவனை அறிந்த பிள்ளைகள் the people who know நாங்கள் God, us, அந்த நேரத்திலும் even in that time, வேதனை தான். it is troublesome. முழங்கால் இருக்க முடியாதான். We cannot go on to our knees. குரல்கள் வராதுதான்.
We not have இதயத்தில் tongues. தேவனை ஆராதித்துக் கொண்டு But first உன்னை பார்த்து worship மற்றவர்கள் God. ரட்சிக்கப்படுவார்கள். Others will உன்னை see you and பார்த்து receive மற்றவர்கள் இயேசு salvation. அண்டைக்கு வருவார்கள். They will see you and come to Jesus. இயேசு அண்டைக்கு வருவார்கள். They'll come into Jesus. அது மாத்திரமல்ல, Not நான் only ஒரு that. கதையை சொல்லுகிறேன். ஒரு பாம்பு ரட்சிக்கப்பட்டதாம். There's a இது snake. கதையை இது இயற்றின ஒரு கதை. It is a fictional story. A snake received salvation. ஒரு பாம்பு ரட்சிக்கப்பட்டதாம். A snake received salvation. அந்த பாம்பு அதோட தோலை கலட்டும். It will strip his. பாம்பின் பழக்கம் கொஞ்சம் காலம் போது தோலை கலட்டும். It will strip his skin. அது சட்டை என்றும் சொல்லுவார்கள், இது பாம்பு சட்டை என்றும் சொல்லுவார்கள். அதை கலட்டும். It will remove his strips. ஆனால் அது கலட்டி விட்டால் அது நல்ல பாம்பு அல்ல. Once it removes his skin, it's not doesn't mean அதனுடைய it's a good snake. பல்லில் விஷம் இருக்கும். But there will be poison in his teeth. இன்றைக்கு சத்துருவானவன் Even the enemy. சபையிலுக்குள்ள The enemy comes தன்னுடைய into the ஆட்களை church. இப்படி பயன்படுத்துகிறார். That's how he uses people. in பல்லு the church. கலட்டப்பட வேண்டும். The teeth needs to be பல்லு removed. கலட்டப்பட வேண்டும். The tooth needs to be நாங்கள் ஒரு removed. ஆராதனை பிள்ளைகளை சிலவள் எங்களை அறியாமல் எங்களுக்குள் விஷம் வந்துவிடும். Without even realizing எங்களை there will be அறியாமலே நாங்கள் poisonous. வைத்திருப்போம். Without எங்களை சக understanding, விசுவாசியை பற்றி கதைப்போம். we will talk about our church. வேதனை believer. உண்டாக்கும் வழியில் உண்டு பண்ணுவோம். We will talk இதன் about மூலமாக them. மற்றவர்கள் ரட்சிக்கப்பட முடியாது. Through these others cannot சபைக்கு receive வருகிற salvation. சபைக்கு வராம போவார்கள். People who come to ஏனென்றால் church will இந்த not come. பாம்பு பல்லோடு இருக்கும். Because the snake will leave இந்த with பல்லு கழட்டப்பட வேண்டும். the teeth. சிலவளை is just to be நாங்களும் removed. அப்படி நிலைக்குள் இருந்தால் And if we நானும் are like அப்படி that, இருந்தால் even if ஆண்டவரால் I'm there, பல்லு கழட்டப்பட வேண்டும். even we need பல்லு to remove our teeth by கழட்டப்பட்டால் God. இன்றைக்கு சட்டை கழட்டினதை பார்த்து நாங்கள் பிரமிக்க கூடாது. We should not be amazed by removing அது this மாத்திரமல்ல, இன்னொரு skin. காரியத்தை சொல்லுகிறேன். I'll tell you something else as well. சிலுவையில் தொங்கின இயேசுவுக்கு அருகில் இருந்த Jesus Christ who was hung on the கள்ளன் Calvary cross. ரட்சிக்கப்பட்டான் ஒரு 3 தொடக்கம் 6 மணித்தியால் நேரத்தில். The thief who stood next to the Jesus on the Calvary cross was saved within 3 to 6 ஆனால் hours. இன்றைக்கு எங்களோடு வாழுகிற கணவன், But the husband who என்னோடு lives with us, வாழுகிற மனைவி the wife who lives with us, 20 வருஷமா ரட்சிக்கப்பட இல்லை. 20 years they haven't received salvation. 20 வருஷமா ரட்சிக்கப்பட இல்லை. 20 years they அப்ப haven't என்னுடைய received salvation. தேவனை அறிந்த என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கு. But in my life, who I know God has a problem. ஏனென்றால் என்னுடைய பண்பை காண்பிக்கவில்லை. Because they're not seeing me. ஏனென்றால் அந்த 3 மணி நேரத்துக்குள்ளேயே ஒரு திருடனால் இயேசுவே என்னையும் உம்முடைய பரதீசில் சேர்த்துக்கொள்ளும் என்று சொல்ல முடியும் என்று சொன்னால், If that thief can ask Jesus கிறிஸ்துவில் to, காணப்பட்ட பண்பு, the attributes of Jesus கிறிஸ்துவில் made him, காணப்பட்ட தன்மை the attributes of இன்றைக்கு Jesus. ரட்சிக்கப்பட்டு 20 வருடமா என்னிடத்தில் இல்லை ஆண்டவரே. I do not have that even இதனால் after என் 20 years குடும்பத்தில் of என் salvation. உறவினர் ரட்சிக்கப்பட இல்லை. That's how my இதுக்கு friends and கணக்கு family காரியம் is not சொல்லுவோம். saved. We might say அவர்கள் different. பரம்பரை இருக்கிறார்கள், வரமாட்டார்கள், இவருக்கு பிடிக்காது, அவர் என்ன மட்டும்தான் விட்டவர். ஆனால் சேர்ந்து 2 பேரும் கொஞ்சம் கதைச்சால் கணவன் எல்லா கதையும் சொல்லுவார், So there might be many reasons, but மனைவி எல்லா கதையும் சொல்லுவார். yeah, they'll say many எனவே stories. எங்களுடைய வாழ்க்கை ஆராதனையாக மாற வேண்டும். Our life should turn into a மற்றவர்களை worship. கிறிஸ்துவண்டை கொண்டு வர வேண்டும். We need to bring others into மற்றவர்களான Christ. மாற்றத்துக்கான எங்களுடைய வாழ்க்கை ஆராதனையாக மாற வேண்டும். The reason of others' change should be our life of worship. அது மாத்திரமல்ல, ஒரு தேவனை அறிந்த மகன் A child of God. தேவனை அறியாத மகளை விரும்புகிறான்னு சொன்னால், If there is one child of அது God, வருடக்கணக்கு ஆனால் even if it's years, அவர் தேவனை வடிவ சொல்லி ரட்சிப்புக்கு கொண்டு வரலாம். we can bring them into ஆனால் கொண்டு salvation. வர முடியவில்லை. But we cannot do ஏன் that. இந்த மகனால் கொண்டு வர முடியவில்லை? Why this son cannot bring அவருடைய him? கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. Because he doesn't have a கிறிஸ்துவை Christian life. ஆராதிக்கிற தன்மை காணப்படவில்லை. There's no worship ஆனால் in இதுக்கு God. கணக்கு காரணங்கள் சொல்லுவோம். But they see many இதுக்கு reasons. கணக்கு காரணங்கள் சொல்லுவோம். We see many reasons. ஆனால் தேவன் பார்க்கிறார். But God sees. எங்களுடைய வாழ்க்கை ஆராதனையான வாழ்க்கையாய் மாற வேண்டும். Our life should change into a life of 3 மணி worship. நேரத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு பக்கத்தில் இந்த கல்வனால் மாற இயலும் என்று சொன்னால், The thief who stood next to Jesus can change in 3 hours. எங்களுக்காக வாழுவோம் என்று சொல்லி வாருடைய வாழ்க்கை ஏன் மாற்றப்பட மாட்டாது? So why can't our life இதை change? நாங்கள் கேள்வியாக கேட்க வேண்டும். We need to ask this as இது a question. வேதனைக்குரியதல்ல, It is not எங்கள் வாழ்க்கையை மாற்றத்துக்குரியது. it நாங்கள் brings எங்களை changes in சமாளிப்பதற்காக நாங்கள் அநேக காரியங்களை அப்படித்தான் சொல்லி கடந்து போகிறோம். We say, give excuses for எங்களை many பற்றி aspects. கேட்கணும், பக்கத்தில் விட்டுக்காட்டு போய் கேட்க வேண்டும். If we have to ask about you, you need to அப்பதான் ask என்னுடைய them. ஆராதனை வாழ்க்கை தெரியும். That's when our life of worship எங்களை will பற்றி know. கேட்கணும், வேலை செய்கிற இடத்தில் கேட்க வேண்டும். If you know about me, you அப்பதான் need to எங்களுடைய ask ஆராதனை வாழ்க்கை தெரியும். That's when your life of நாங்கள் worship. ஒவ்வொரு ஞாயிறும் ஆராதனைக்கு வரலாம், We can come to church தேவனை every Sunday. ஆராதிக்கலாம், We can worship நாங்கள் God. கிறிஸ்தவர்களாய் மரித்து போகலாம். We can die as அன்றைக்கு Christians. பாஸ்டர் வந்து சொல்லுவார், இவர் இப்பொழுது பிதாவினோடு பரத்து பாசத்தில் இருப்பார், இல்லாட்டி தேவன் பரிசுத்தவான் மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானது என்று. Pastor can say, அது உலகத்துக்கு சரி. it might be ஆனால் நான் okay for தேவனை the- ஆராதிக்க நான் பரலோகத்துக்கு கடந்து செல்வேனா? But- என்னுடைய ஆத்துமா கடந்து செல்லுமா? will my soul enter என்னுடைய into வாழ்வு heaven? கடந்து செல்லுமா Will my life என்ற enter? கேள்வியை நான் கேட்க வேண்டும். We need to ask that question. எங்களுடைய அமைதி சிலவேளை எங்களுடைய கேள்விக்கான பதில் அல்ல.
Our silence is not the answer for our எங்களுடைய questions. வந்து ஒழுக்கம் நிறைய இருக்கிறது போல் இருக்கிறது எங்களுடைய பரிசுத்தத்துக்கான வழி அல்ல. And if you are நாங்கள் எங்களை holy, விட்டு கொடுக்க வேண்டும், we need to give in. உடைக்கப்பட We வேண்டும், need to be broken. ரத்தம் சிந்த தேவனுடைய ரத்தம் சிந்தலை காண வேண்டும், As we see the அதுக்காக நாங்கள் shedding of blood, பரிசுத்தமாய் மாற வேண்டும். we need to change into உங்கள் holy. வாழ்க்கை இன்றைக்கு ஆவியானவர் மாற்றட்டும். And let the Holy Spirit change ஒரு our விஷயம் life. நாங்கள் யாவரும் எங்களுடைய கண்களை மூடி Shall we close our eyes? கேட்போமா? Shall we ask? எங்களுடைய உள்ளத்தில் எங்களை பற்றி தெரியும். In our hearts we know about ஆண்டவரே, நான் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை ஆராதனை வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறேன். I need to change my life into a life of என்னுடைய worship. வாழ்க்கையை ஆராதனையை மாற்ற விரும்புகிறேன் I ஆண்டவரே. need to change into a life நான் of உலகத்தை worship. பார்க்கவில்லை, I do not see the நான் world. மனிதர்களை பார்க்கவில்லை. I'm not seeing man. ஆண்டவரே, அந்த ஆபிரகாம் எப்படி ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்த சந்தர்ப்பத்தை எல்லாம் உமக்காக ஆண்டவரை மாற்றினாரோ, How would Abraham change? அதே போல் ஆண்டவரை நானும் மாற்ற விரும்புகிறேன். Similarly, I would like to change my அதே life. போல் நான் மாற்ற விரும்புகிறேன் ஆண்டவரே. I would like to. என் ஆராதனையில் ஒரு மாற்றம் வேண்டும், I want to change என் my ஆராதனையில் ஒரு worship. அபிஷேகம் வேண்டும், I need an என் anointing. ஆராதனையில் ஒரு விடுதலை வேண்டும், I need redemption. என் ஆராதனையில் ஆண்டவரே ஒரு தெளிவு வேண்டும் I need to have a clear. என்று யாரெல்லாம் நினைக்கிறீர்களோ Whoever நான் யாருமாய் எழுந்திருப்போம். ஒரு விசை we all stand. தேவ ஆவியானவர் மாற்ற விரும்புகிறார். Holy Spirit ஒருவர் would எங்கள் like to கரங்களை உயர்த்தி நாங்கள் கேட்போம், Shall we lift யாருமாய் our hands? கேட்போம், Everybody எல்லாருமாய் கேட்போம். Everybody நாங்கள் ask. கேட்ட வண்ணமாய் போகாதபடி நாங்கள் மாற்றத்தோடு கடந்து செல்ல இருந்த வண்ணமாய் போகாதபடி தேவ ஆவியானவர் பேசுகிற விதமாக எங்கள் உள்ளம் மாறட்டும், எங்கள் உள்ளம் மாறட்டும். இந்த கடைசி காலத்தில் நிற்கிறோம், கடைசி காலத்தில் நிற்கிறோம். ஹல்லேலூயா. யாருமாய் வாயிலத்தில் இயேசுவே, இயேசு என் வாழ்க்கையில் ஒரு ஆராதனை வீரனா என்னை மாற்றுவீராக ஆண்டவரே. Lord. என்னுடைய செயல்கள் உமக்கு ஆராதனையாக மாறட்டும் ஆண்டவரே. என் செயல்கள் ஆராதனையாக மாறட்டும். வாய்கள் திறந்து கேட்போம். மௌனமாய் இருக்கிற நேரம் இல்லை, இது மௌனமாய் இருக்கிற நேரம் இல்லை. என்னை தேவன் விடுவிக்கட்டும். நீங்கள் பரிசுத்தமாய் இருந்தால் பரிசுத்தம் இல்லாதவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வளர வரும் என்றால் நீங்கள் வளருக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, என்னிடத்தில் குறை உண்டு ஆண்டவரே, அந்த ஆயக்காரனை போல், அந்த ஆயக்காரனை போல் ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி பார்க்க முடியாத பாவி என்று உங்களுடைய மார்பில் அடித்து கேளுங்கள். இந்த மத்தியான வேளையில் தேவ ஆவியானவர், இந்த மத்தியான வேளை தேவ ஆவியானவர் எங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் ஒரு விஷயம், இயேசுவே, இயேசுவே, இது நாங்கள் கட்டாயப்படுத்தி செய்வதல்ல. சில வேளைகளில் தேவ ஆவியானவர் எங்களை அசைக்க விரும்புகிறார். எங்கள் குடும்பத்துக்குள் ஜீவன் வேண்டும், எங்கள் வாழ்க்கையில் ஜீவன் வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பு வேண்டும். தேவ ஆவியானவரே உதவி செய்வீராக ஆண்டவரே. தேவ ஆவியானவரே உதவி செய்வீர். எங்கள் பிள்ளைகளை நாங்கள் நல்ல வழியில் நடத்த வேண்டும். எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே இந்த உலகத்தில் நல்ல வழியில் நடத்த வேண்டும் ஆண்டவரே. இதற்கு நான் ஒரு ஆராதனை வீரனாய் வாழ வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பம் ஆராதனை வாழ்க்கையாய் மாற வேண்டும் ஆண்டவரே. எங்கள் குறைகளை மன்னிப்பீராக, தப்பிதங்களை மன்னிப்பீராக. எல்லா அந்நிய பாஷை பேசக்கூடிய ஒரு பாய் பேசி ஆண்டோட துதியுங்கள். ஒரு விசை துதியுங்கள். தேவன் எங்களை உடைக்க விரும்புகிறார், எங்களை உருமாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த மத்தியான வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை விளங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, ஒரு தொடர்க்காய் நன்றி நன்றி என்று சொல்கிறோம். எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென், ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் யாவரும் உட்கார்ந்து கொள்ளுங்கள். May God bless you. We may be seated.